வெல்கம் ஸ்டூடெண்ட். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா மேட்ரிசஸில் ரிடக்ஷன் ஆஃப் குவாட்ராட்டிக் ஃபார்ம் டு கெனானிக்கல் ஃபார்ம். இப்போ இந்த டாபிக் தான் நீங்கள் பார்க்க போகிறோம். இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் டாபிக். யூனிவர்சிட்டி எக்ஸாமில் டெஃபினட்டாக இதுலேருந்து ஒரு கொஷின் கேட்பாங்க. ஓகே, இப்போ இந்த வீடியோவில் இந்த டாபிக் எப்படி கவர் பண்ண போகிறோன்றதை சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரடக்ஷன், ஃபார்முலே அண்ட் ஒர்க்கிங் ரூல் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் ரிடக்ஷன் ஆஃப் குவாட்ராட்டிக் ஃபார்ம் டு கெனானிக்கல் ஃபார்மில் ஒரு 4 ப்ராப்ளம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த 4 ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னாவே கண்டிப்பாக இந்த டாபிக் தேவையான எல்லா டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம் கவர் ஆகிடும். ஸோ அதனால் எந்த சம் கேட்டாலும் நீங்கள் போட்டுடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசியாக நேச்சர் ஆஃப் த குவாட்ராட்டிக் ஃபார்ம். பொதுவாகவே இந்த சம் போடும்போதே நேச்சர் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். பட் சம்டைம் 2 மார்க்கில் எப்படி கேட்பாங்கன்னா வித்தவுட் ரெடியூசிங் டு கெனானிக்கல் ஃபார்ம் ஃபைண்ட் தி நேச்சர் அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அதனால் கடைசியாக வந்து இதை நம்ம கவர் பண்ண போகிறோம். இது எல்லாமே கவர் பண்ணி இந்த டாபிக் முடிக்க போகிறோம். சரிங்களா, வாங்க டாபிக்ல என்டர் ஆகலாம். ரிடக்ஷன் ஆஃப் குவாட்ராட்டிக் ஃபார்ம் டு கெனானிக்கல் ஃபார்ம் பை ஆர்த்தோகனல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். பார்த்தீங்கன்னா இந்த குவாட்ராட்டிக் ஃபார்ம் அப்படின்றது என்னன்னா a homogeneous polynomial of second degree in any number of variable is called quadratic form. அதாவது என்னன்னா செகண்ட் டிகிரியில் எனி நம்பர் ஆஃப் வேரியபிள். அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணோம், 2 வேரியபிள் வச்சு ஒரு குவாட்ராட்டிக் ஃபார்ம் கொடுக்கறது என்ன பண்ணலாம். ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். இப்போ இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் எடுத்துங்க, x² + y² + 2xy அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா திஸ் இஸ் குவாட்ராட்டிக் ஃபார்ம் ஆஃப் 2 வேரியபிள். அப்போ 3 வேரியபிள் ஏதாவது எக்ஸாம்பிள் கொடுக்கலாமா? கண்டிப்பாக கொடுக்கலாம். அது எப்படின்னா x² + y² + z² + 2xy + 2yz + 2zx. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா குவாட்ராட்டிக் ஃபார்ம் வித் 3 வேரியபிள். சரிங்களா? ஸோ மோஸ்ட்லி இந்த டாபிக் நம்ம டீல் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா வித் 3 வேரியபிள் தான். சரி, இப்போ இதை மாதிரி இருக்கிற குவாட்ராட்டிக் ஃபார்மை தான், இதுதான் வந்து குவாட்ராட்டிக் ஃபார்ம். இதை மாதிரி இருக்கிற குவாட்ராட்டிக் ஃபார்மை தான் நம்ம கெனானிக்கல் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ண போகிறோம். சரி, கெனானிக்கல் ஃபார்ம் கன்வெர்ட் பண்ணுறது என்னன்னா, இப்போ இந்த குவாட்ராட்டிக் ஃபார்ம் Q அப்படின்னு இருக்கு வச்சுங்களேன், அது வந்து y டிரான்ஸ்போஸ் D இன்டு y அப்படின்னு மாற்றி எடுக்கலாம். இல்லை டீன்றதுனா இப்போ இந்த குவாட்ராட்டிக் ஃபார்ம்ல இருந்து மேட்ரிக்ஸ் கன்வெர்ட் பண்ணி, மேட்ரிக்ஸ் ஆஃப் தி குவாட்ராட்டிக் ஃபார்ம் கன்வெர்ட் பண்ணி, அந்த மேட்ரிக்ஸ்ல இருந்து நம்ம ஆஸ் யூஷுவல் போன டாபிக் நம்ம படிச்ச மாதிரி டயகனலைசேஷன் கண்டுபிடிக்கலாம். டயகனலைசேஷன் தான் D. அந்த டியை வந்து இந்த இடத்துல யூஸ் பண்ணோம்னா யூ வில் பி கெட்டிங் கெனானிக்கல் ஃபார்ம். இப்போ கெனானிக்கல் ஃபார்ம் எப்படி வரும்னா உங்களுக்கு நல்லா தெரியும், டயகனலைசேஷன்னா அதில் டயகனல்ல இருக்க எலிமெண்ட்ஸ் ஆர் ஐகன் வேல்யூஸ். மோஸ்ட்லி நம்ம ஐகன் வேல்யூ எப்படி சொல்லுவோம்னா λ1, λ2, λ3 தான் சொல்லுவோம். அப்போ கெனானிக்கல் ஃபார்ம் எப்படி வரும்னா λ1 y1² + λ2 y2² + λ3 y3². இதுதான் கெனானிக்கல் ஃபார்ம். ஸோ குவாட்ராட்டிக் ஃபார்ம் இப்படி இருக்கிறது வந்து நம்ம இதை மாதிரி கெனானிக்கல் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி வர்றதுக்கு பேர் தான் கெனானிக்கல் ஃபார்ம். ஓகே, ஸோ குவாட்ராட்டிக் ஃபார்ம் டு கெனானிக்கல் ஃபார்ம் கன்வெர்ட் பண்ண போகிறோம் இந்த டாப்பிக்கில் பை யூசிங் ஆர்த்தோகனல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆர் ஆர்த்தோகனல் ரிடக்ஷன். சரி, ஏன் இப்போ இது மாதிரி இருக்கிற குவாட்ராட்டிக் ஃபார்மை எதுக்காக இது மாதிரி கன்வெர்ட் பண்ணால், இது மாதிரி சிம்பிளஸ்ட் ஃபார்மை கன்வெர்ட் பண்ணுறதுனால நம்மளுக்கு அதை வச்சு டீல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? இது ஒரு காம்ப்ளிகேட் ஈக்குவேஷனை அதுக்கு ஈக்குவலண்டான கெனானிக்கல் ஃபார்ம் கன்வெர்ட் பண்ணுறதுனால அதை ஈஸியாக டீல் பண்ணிடலாம். சரிங்களா? சரி, இதுதான் இந்த டாப்பிக்ல நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ இந்த குவாட்ராட்டிக் ஃபார்மோட நேச்சர் கண்டுபிடிக்கணும். அதோட நேச்சர் என்ன அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு கெனானிக்கல் ஃபார்மை வச்சு நான் அதோட நேச்சரை நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? சரி, இப்போ நம்ம அது நேச்சர் ஆஃப் குவாட்ராட்டிக் ஃபார்ம் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ நேச்சர் ஆஃப் குவாட்ராட்டிக் ஃபார்ம். ஸோ இந்த குவாட்ராட்டிக் ஃபார்ம்ல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம், ரேங்க்கு, இண்டெக்ஸு, சிக்னேச்சர், அதில் தான் கண்டுபிடிக்கலாம். இப்போ ரேங்க்ன்றது என்ன, நம்பர் ஆஃப் நான் ஜீரோ டேர்ம்ஸ் இந்த கெனானிக்கல் ஃபார்ம். இப்போ நம்ம குவாட்ராட்டிக் ஃபார்மோட நேச்சரை கண்டுபிடிக்கிறதுக்கு கெனானிக்கல் ஃபார்ம் கண்டுபிடிச்ச பிறகு அது சிம்பிளாக தான் இருக்கும். அதுல இருந்து ஈஸியாக அதோட குவாட்ராட்டிக் ஃபார்மோட ரேங்க் நம்ம சொல்லிடலாம். ஸோ ரேங்க் ஆஃப் த குவாட்ராட்டிக் ஃபார்ம் என்னன்னா, அதில் இருக்கிற நம்பர் ஆஃப் நான் ஜீரோ டேர்ம்ஸ், கெனானிக்கல் ஃபார்மில் இருக்கிற நம்பர் ஆஃப் நான் ஜீரோ டேர்ம் தான் ரேங்க். ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம், நல்லா கிளியராக கவனிச்சுக்கோங்க. கெனானிக்கல் ஃபார்ம் கன்வெர்ட் பண்ணிட்டு எத்தனை நான் ஜீரோ டேர்ம் இருக்கோ அதுதான் ரேங்க். சரிங்களா? சரி, இண்டெக்ஸ் நம்ம பொதுவாக Pன்னு ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஸோ இண்டெக்ஸ் ஆஃப் த குவாட்ராட்டிக் ஃபார்ம் என்னன்னா, கெனானிக்கல் ஃபார்ம்ல எத்தனை பாசிட்டிவ் டேர்ம்ஸ் இருக்கோ அதுதான் இண்டெக்ஸ். நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் டேர்ம்ஸ் இன் த கெனானிக்கல் ஃபார்ம் இஸ் கால்டு இண்டெக்ஸ் ஆஃப் த குவாட்ராட்டிக் ஃபார்ம். ஸோ அதை நம்ம Pன்னு ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஓகே, அடுத்த சிக்னேச்சர்.
சிக்னேச்சர்ன்றது பொதுவாக என்ன சொன்னால் எக்ஸஸ் ஆஃப் தி நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் டேர்ம். நெகட்டிவை விட பாசிட்டிவ் டேர்ம் எவ்வளோ இருக்குன்றது தான் சிக்னேச்சர். ஸோ அதை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலாவாகவே கொடுத்துட்றேன். அந்த ஃபார்முலா என்னன்னா 2p மைனஸ் ஆர். பின்றது இண்டெக்ஸு, ஆர்ன்றது ரேங்க்கு. ஸோ ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சிட்டு இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா யூ வில் பி கெட்டிங் சிக்னேச்சர் ஆஃப் தி குவாட்ரேட்டிக் ஃபார்ம். சிக்னேச்சரை வந்து நம்ம எஸ்ன்னு டினோட் பண்ணலாம். ஸோ எஸ்ஸுக்கான ஃபார்முலா 2p மைனஸ் ஆர். ஓகே ஓகே அடுத்தது அந்த குவாட்ரேட்டிக் ஃபார்ம் பாசிட்டிவ் டெஃபினேட்டாக இருக்கணும்னா என்னன்னா அதில் இருக்க எல்லா ஐகன் வேல்யூ, ஆல் த ஐகன் வேல்யூஸ் ஆஃப் ஏ ஆர் பாசிட்டிவ். சரிங்களா? ஸோ அதில் ஆல் த ஐகன் வேல்யூஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா ஐகன் வேல்யூஸை வச்சு தான் அந்த கெனானிக்கல் ஃபார்ம் இருக்குது. அந்த கெனானிக்கல் ஃபார்மில் இருக்க எல்லாமே பாசிட்டிவாக இருந்துச்சுன்னாவே அதை வந்து நம்ம பாசிட்டிவ் டெஃபினேட் சொல்லுவோம். ஸோ சிம்பிளாக ஐகன் வேல்யூஸ் வச்சு கூட இஃப் ஆல் த ஐகன் வேல்யூஸ் ஆர் பாசிட்டிவ் தென் த குவாட்ரேட்டிக் ஃபார்ம் இஸ் பாசிட்டிவ் டெஃபினேட். ஓகே. அதுவே எப்போ நெகட்டிவ் டெஃபினேட் சொல்லணும்னா இஃப் ஆல் த ஐகன் வேல்யூஸ் ஆர் நெகட்டிவ், எல்லா ஐகன் வேல்யூஸும் நெகட்டிவ் இருக்குன்னா அதாவது கெனானிக்கல் ஃபார்மில் இருக்கிற எல்லா டேர்மே நெகட்டிவாக இருந்துச்சுன்னா then we can say it is negative definite. அதுக்கப்புறம் பாசிட்டிவ் செமி டெஃபினேட் சொல்லுவோம். எப்போ பாசிட்டிவ் செமி டெஃபினேட் சொல்லணும்னா ஒன் ஆஃப் த ஐகன் வேல்யூஸ் ஜீரோ, ஒன் ஆஃப் த ஐகன் வேல்யூ ஜீரோ அண்ட் ரிமைனிங் ஆல் த ஐகன் வேல்யூஸ் ஆர் பாசிட்டிவ். அப்படி இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம பாசிட்டிவ் செமி டெஃபினேட் அப்படின்னு சொல்லுவோம். அதுவே நெகட்டிவ் செமி டெஃபினேட் எப்போ சொல்லணும்னா ஒன் ஆஃப் த ஐகன் வேல்யூ ஜீரோ plus all other eigen values are negative இருந்துச்சுன்னா then we can say negative semi definite. சரிங்களா? ஓகே. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா எப்போ இன்டெஃபினைட் சொல்லுவோம்னா the eigen values are both positive and negative, positive as well as negative eigen values இருந்ததுன்னா then we can say it is indefinite. சரிங்களா? ஸோ நேச்சரை டிஸ்கஸ் பண்ணுறது பேஸ்ட் ஆன் த ஐகன் வேல்யூ, பட் ஐகன் வேல்யூ தான் the terms of the canonical ஃபார்மாக இருக்கும். சரிங்களா? ஸோ இதை மாதிரி நம்ம அதோட நேச்சரை நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். இப்போ கொடுத்துருக்க ஒரு குவாட்ரேட்டிக் ஃபார்ம்ல இருந்து மேட்ரிக்ஸ் கன்வெர்ட் பண்ணணும். ஏன்னா ஒர்க்கிங் ரூலில் தான் முதல் ஸ்டெப். ஸோ அது எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுக்கு அது ஒரு ஃபார்முலா இருக்குது, அதை கொடுத்துட்றேன். இப்போ அந்த குவாட்ரேட்டிக் ஃபார்மில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னா தி குவாட்ரேட்டிக் ஃபார்ம் இஸ் ax1 ஸ்கொயர் ப்ளஸ் bx2 ஸ்கொயர் ப்ளஸ் cx3 ஸ்கொயர் ப்ளஸ் d x1 x2 plus e x2 x3 plus f x3 x1. ஸோ இதுதான் குவாட்ரேட்டிக் ஃபார்ம். இந்த குவாட்ரேட்டிக் ஃபார்மில் இருந்து மேட்ரிக்ஸ் எப்படி எழுதுறதுக்கான ஃபார்முலா நான் உங்களுக்கு இப்போ கொடுக்குறேன். அது என்னன்னா இப்போ இந்த மேட்ரிக்ஸ் ஏ கேன் பி ரிட்டன் as இந்த குவாட்ரேட்டிக் ஃபார்மில் மேட்ரிக்ஸ் எப்படி எழுதலாம்னா ஏன்றது டயகனலில் x1 square, x2 square, x3 square coefficient of x1 square, coefficient of x2 square, coefficient of x3 square. இதில் பார்த்தீங்கன்னா x1 x2 ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் எலிமெண்ட்டில் அதோட கோஎஃபிஷியன்ட் 2ஆல் டிவைட் பண்ணணும். இங்கே என்ன போடுறோமோ அதே தான் இங்கே போடணும், ஏன்னா பிகாஸ் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். சரிங்களா? அதே மாதிரி இங்கே ஃபர்ஸ்ட் x13 ஃபர்ஸ்ட் ரோ தேர்ட் எலிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா x13ல இருக்கிற கோஎஃபிஷியன்ட்டை 2ஆல் டிவைட் பண்ணி இங்கே போடணும். அதே மாதிரி இந்த இடத்துல இப்போ இங்கே போட்டிங்கன்னா இங்கே என்ன போடுறீங்களோ அதே தான் இங்கே வந்துடும், ஏன்னா இது சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். சரிங்களா? இப்போ அதே மாதிரி இந்த இடம் பார்த்தீங்கன்னா செகண்ட் ரோ தேர்ட் எலிமெண்ட்னா இது x2 x3 அதில் இருக்கிற கோஎஃபிஷியன்ட் 2ஆல் டிவைட் பண்ணி இங்கே போடணும். இங்கே என்ன போடுறீங்களோ அதையோட இதுதான் இங்கே வந்துடும், ஏன்னா இது சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். சரிங்களா? ஸோ இது ஒரு ஃபார்முலா தான், பட் இதை ஃபார்முலாவாக படிக்கலனாலும் பரவாயில்ல. நான் சம் போடும்போது இது ஒரு ஷார்ட்டாக ஈஸியாக சொல்லுவேன். அதை மாதிரி ஈஸியாக கொடுத்துருக்க குவாட்ரேட்டிக் ஃபார்முக்கு மேட்ரிக்ஸ் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஒர்க்கிங் ரூல் ஃபார் ரிடக்ஷன் ஆஃப் குவாட்ரேட்டிக் ஃபார்ம் டு கனானிக்கல் ஃபார்ம் பை ஆர்த்தோகனல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். இதில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க குவாட்ரேட்டிக் ஃபார்மை எப்படி கனானிக்கல் ஃபார்ம் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஒர்க்கிங் ரூல் கொடுத்துட்றேன். ஸ்டெப் 1, ரைட் த மேட்ரிக்ஸ் ஏ ஆஃப் தி குவாட்ரேட்டிக் ஃபார்ம். கொடுத்துருக்க குவாட்ரேட்டிக் ஃபார்முக்கு மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணுங்க, அதை ஏன்னு எடுத்துக்கோங்க. அப்போ அந்த மேட்ரிக்ஸ்ல இருந்து அதை டயகனலைசேஷன் கண்டுபிடிக்கிறது போன டாபிக்ல நம்ம படிச்சிருக்கிறோம். ஸோ இந்த செகண்ட் ஸ்டெப்ல இருந்து 7th ஸ்டெப் வரைக்கும் போன டாபிக்ல நீங்க படிச்சது தான். கொடுத்துருக்க மேட்ரிக்ஸை டயகனலைஸ் பண்ணிடணும். ஸோ அதாவது என்ன பண்ணுவோம், கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும், அதுக்கு ஐகன் வேல்யூஸ் ஐகன் வெக்டர் கண்டுபிடிச்ச ஐகன் வெக்டர் நார்மலைஸ்டு ஃபார்ம் போட்டு நார்மலைஸ்டு மாடல் மேட்ரிக்ஸ் என் டிரான்ஸ்போஸ்லாம் கால்குலேட் பண்ணி n டிரான்ஸ்போஸ் an கம்பிங்கன்னா டயகனலைஸ் மேட்ரிக்ஸ் வரும். டயகனலைஸ் மேட்ரிக்ஸ்ன்றது
ஐகன் வேல்யூஸ்ல டயகனல்ல வரப்போகுது. சரிங்களா? ஸோ இந்த டயகனலைஸ் பண்ண பிறகு அந்த டீல இருந்து யூ கேன் ஃபார்ம் கெனானிக்கல் ஃபார்ம். சரிங்களா? அதுல இருந்து கெனானிக்கல் ஃபார்ம் நீங்களால ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து ஒர்க்கிங் ரோல். ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நம்ம குவாட்ராடிக் ஃபார்ம்ல இருந்து கெனானிக்கல் ஃபார்ம் ஈஸியாக கன்வெர்ட் பண்ணிடலாம். ஓகே, சரி. இப்போ இதை பத்தி பேஸ் பண்ண சம்ஸ் பார்க்கலாம் நம்ம. இந்த ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் நான் என்ன பண்ண போறேன்னா, ஒரு குவாட்ராடிக் ஃபார்ம்ல இருந்து எப்படி மேட்ரிக்ஸ் கன்வெர்ட் பண்றதுன்றதை பத்தி ஒரு முதல் சம்மா பார்த்துக்கலாம். ரைட் டவுன் தி மேட்ரிக்ஸ் ஆஃப் த குவாட்ராடிக் ஃபார்ம். கொடுத்துருக்க குவாட்ராடிக் ஃபார்முக்கு மேட்ரிக்ஸ் கன்வெர்ட் பண்ணணும். சரிங்களா? இப்போ இதை எப்படி பண்ணணும்னா, ஒன்றும் இல்லை, இந்த கொடுத்துருக்க ஃபார்முலா படி பார்த்தீங்கன்னா ஏன்ற மேட்ரிக்ஸை இந்த ஸ்கொயரில் வர்றதை வந்து டயகனலில் 2, 5, 8 அப்படின்னு போட்டுட்டு இதில் x1, x2 இருக்கா, இது ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம், அதுதான் இந்த எலிமெண்ட். அதை 2ஆல் டிவைட் பண்ணால் 1. ஸோ இது வந்து சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்ன்றனால இங்கே 1னா இங்கேயும் 1 தான் வரும். அடுத்தது செகண்ட் ரோ தேர்ட் காலம். செகண்ட் ரோ தேர்ட் காலம்னா இதான் செகண்ட் ரோ. அதில் தேர்ட் காலம் இது. அதில் இருக்கிறத 2ஆல் டிவைட் பண்ணால் -2. இது -2னா ஆட்டோமேட்டிக்காக இதுவும் -2 தான். அப்புறம் தேர்ட் ரோ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட். தேர்ட் ரோவில் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இது. அதை 2ஆல் டிவைட் பண்ணால் -1. இது -1னா இதுவும் -1 தான் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்னால. ஸோ இதுதான் மேட்ரிக்ஸ் ஆஃப் தி கிவன் குவாட்ராடிக் ஃபார்ம். ஓகேங்களா? இப்போ ஒரு மேட்ரிக்ஸ்ல இருந்து குவாட்ராடிக் ஃபார்ம் எப்படி கன்வெர்ட் பண்றது அதையும் பார்த்துக்கலாம். அது செகண்ட் செம்மா பார்த்துக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது டயகனல்ல இருக்க எலிமெண்ட்ஸ்ல எப்படி வரும்னா 0x1² பிளஸ் 1 இருக்குனால 1 into x2 ஸ்கொயர் பிளஸ் அடுத்தது 2x3². இது பார்த்தீங்கன்னா a12 அப்படின்னா என்ன அர்த்தம்னா இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 10x1 x2. இது 1ல 3, அப்போ அதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணா -2 x1ல x3. அடுத்து 6 எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணா 12 + 12. இது வந்து செகண்ட்ல தேர்ட், அப்போ x2 x3. ஸோ இதுதான் மேட்ரிக்ஸ்ல இருந்து குவாட்ராடிக் ஃபார்ம் கன்வெர்ட் பண்றது. சரிங்களா? ஓகே, இப்போ இன்சம் பார்ப்போம். ரெடியூஸ் த குவாட்ராடிக் ஃபார்ம் 8x1² plus 7x2² plus 3x3² minus 12x1x2 minus 8x2x3 plus 4x3x1 to canonical form by orthogonal reduction, orthogonal transformation or ரெண்டு ஒன்று தான். Also find the rank, index, signature and nature of the quadratic form. இப்போ என்னன்னா கொடுத்துருக்க quadratic form, இது பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க குவாட்ராடிக் ஃபார்முக்கு கரஸ்பாண்டிங் கெனானிக்கல் ஃபார்ம் கண்டுபிடிக்கணும் யூசிங் ஆர்த்தோகனல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், இந்த குவாட்ராடிக் ஃபார்முக்கு கரஸ்பாண்டிங் மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணணும். ஸோ ஏபிஏ மேட்ரிக்ஸ். இந்த மேட்ரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கொயர் வர்றதுல வந்து டயகனல் எலிமெண்ட்ஸ். ஸோ இது வந்து 8, 7, 3 அப்படின்னு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் x12ன்றது என்னன்னா ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் எலிமெண்ட். ஸோ திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் எலிமெண்ட். அதில் இதை 2ஆல் டிவைட் பண்ணி போடணும். இதை 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா என்ன வரும், -6. இப்போ இது வந்து சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்னால a21 a12 இது a12ம் a21ம் சேம். அப்போ இது -6னா இதுவும் -6. அடுத்தது a23 செகண்ட் ரோ தேர்ட் எலிமெண்ட். செகண்ட் ரோ தேர்ட் எலிமெண்ட் அதை 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா -4. சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்னால a23யும் a32ம் ஒன்று தான். 32னா தேர்ட் ரோல செகண்ட் எலிமெண்ட்னா இதுவும் -4. அண்ட் தென் திஸ் இஸ் தேர்ட் ரோ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட். தேர்ட் ரோ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் அதை 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 2. சிமெட்ரிக்னால ஃபர்ஸ்ட் ரோ தேர்ட் எலிமெண்ட்டுக்கு இதே தான் 2. ஸோ இதுதான் நம்மளுக்கு மேட்ரிக்ஸ். ஸோ மேட்ரிக்ஸ் ஆஃப் தி கிவன் குவாட்ராடிக் ஃபார்ம் வந்து இதுதான். சரி, இந்த மேட்ரிக்ஸை வச்சு தான் நான் டயகனலைசேஷன் ஃபார்ம் பண்ணி அதுல இருந்து கெனானிக்கல் ஃபார்ம் எடுத்து எழுதிடலாம். So now, as usual, first I want to find out characteristic equation. So that's S1. S1 is the sum of the main diagonal elements. So 8 plus 7 plus 3 is equal to 18. And then S2, sum of the minors of the main diagonal. So minus setting in the null element 7 3s are 21 minus 16 plus middle 8 3s are 24 minus 2 2s are 4. Plus இந்த எலிமெண்டோட மைனர் எடுத்தீங்கன்னா
8 7s are 56 minus 36. Okay, now next 21 minus 16 வந்து பார்த்தீங்கன்னா 5 plus 24 minus 4 20 and this is again a 20. So by adding this பார்த்தீங்கன்னா 45. இப்போ நெக்ஸ்ட் அடுத்தது நான் என்ன கண்டுபிடிக்க போறேன், இதுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கலாம். ஸோ S3ன்றது டிட்டர்மினன்ட் ஏன்றது தெரியும். ஸோ டிட்டர்மினன்ட் ஏ இந்த மேட்ரிக்ஸுக்கு நான் கண்டுபிடிச்சி டைம் வேஸ்ட் பண்ணல, எல்லாருக்குமே டிட்டர்மினன்ட் நல்லா தரவா தெரியுன்றதுனால அதோட வேல்யூவை நான் டைரக்டாகவே எழுதிடுறேன். பட் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ S3 டிட்டர்மினன்ட் ஏ கண்டுபிடிச்சுன்னா உங்களுக்கு என்ன வரும்னா 0 வரும். ஸோ S1 18, S2 வந்து 45, S3 வந்து 0. ஸோ இதை வந்து நேரம் நான் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் எழுதலாம். ஸோ தி கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் lambda cube minus S1 lambda square plus S2 lambda minus S3 is equal to 0. So இதில் S1 value எல்லாத்தையும் substitute பண்ணுங்க. Lambda cube minus S1 வந்து 18, so minus 18 lambda square, S2 வந்து 45 plus 45 lambda minus S3 ஓட வேல்யூ 0, அதனால அதை விட்டுடலாம், equal to 0. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கியூபிக் ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் டேர்மே இல்லை. ஸோ கான்ஸ்டன்ட் டேர்ம் இல்லைன்னா அது ஒரு அட்வான்டேஜ். என்ன அட்வான்டேஜ்னா எல்லாத்தையும் யூ கேன் டேக் லேம்டா அவுட் சைட். அப்போ லேம்டா வெளியில் எடுத்தீங்கன்னா என்ன வரும்னா லேம்டா ஸ்கொயர் மைனஸ் 18 லேம்டா ப்ளஸ் 45 ஈக்குவல் டு 0. ஓகே, ஸோ அப்போ அதுலேருந்து என்னென்னா லேம்டா ஈக்குவல் டு 0 ஃபஸ்ட்டு, இன்னொன்று வந்து லேம்டா ஸ்கொயர் மைனஸ் 18 லேம்டா ப்ளஸ் 45 ஈக்குவல் டு 0. இப்போ இந்த 45 வந்து ஃபேக்டரைஸ், குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனை ஃபேக்டரைஸ் பண்ணிங்கன்னா 45 வந்து எப்படி பிரிக்கலாம்னா 3 into 15 45 minus 18 வேணும்னா இதுக்கும் அதுக்கும் மைனஸ் போட்டிங்கன்னா யூ வில் பி கெட்டிங் minus 18. ஸோ அப்போ இது எப்படி எழுதலாம்னா lambda minus 3 into lambda minus 15 equal to 0, which implies that lambda is equal to 3 and lambda is equal to 15. So there are 3 eigenvalues, என்னன்னா 0, 3, 15. So the eigenvalues are 0, 3 and 15. So 3 eigenvalues கிடைச்சிருக்கு. இப்போ இந்த eigenvalues ஒவ்வொன்றுத்துக்கும் நான் கரஸ்பாண்டிங் ஐகன் வெக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ ஐகன் வெக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா அதோட ஈக்குவேஷன் என்னன்னா is given by என்ன ஃபார்முலானா a minus lambda I into x is equal to 0. இதுதான். ஸோ a minus lambda இனா என்னன்னா ஏல டைனல் எலிமெண்ட்ல மட்டும் லாம்டாவை சப்ட்ராக்ட் பண்றதுக்கு பேர் தான் a minus lambda I. ஸோ நம்மளுக்கு a தெரியும், அதில் டைனல்ல மட்டும் நான் லாம்டா சப்ட்ராக்ட் பண்ண போறேன். ஸோ 8 minus lambda minus 6, 2 minus 6, 7 minus lambda minus 4, 2 minus 4 and 3 minus lambda. So this is a minus lambda I. புரியுதுங்களா? ஏன்னா டயகனல்ல மட்டும் லாம்டா சப்ட்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா அதான் a minus lambda I into x. x வந்து நான் x1, x2, x3 அப்படின்னு எடுத்துக்கிட்டு ஈக்குவல் டு அந்த சைடில் இருக்கிறத 0, 0, 0 அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இதில் லாம்டாவோட ஒவ்வொரு வேல்யூக்கும் நான் ஐகன் வெக்டர் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் லாம்டா இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து when lambda is equal to 0. ஸோ லாம்டா ஈக்குவல் டு 0ன்னு இதில் சப்ஸ்டிட் பண்ணால் உங்களுக்கு என்ன வரும்னு பாருங்கள். லாம்டாக்கு 0 போட்டிங்கன்னா 8 minus 6, 2 minus 6, 7 minus 4, 2 minus 4, 3. ஸோ இதுதான் வந்து லாம்டா ஈக்குவல் டு 0ன்னு போட்டதுனால வருது. இந்த சைடு வந்து x1, x2, x3 is equal to 0, 0, 0. Okay, now இப்போ ஈக்குவேஷன்ஸ் ஃபார்ம் பண்ணலாம். இதில் ஃபர்ஸ்ட் ரோ வச்சு ஒரு ஈக்குவேஷன் 8x1 minus 6x2 plus 2x3 equal to 0 minus 6x1 plus 7x2 minus 4x3 is equal to 0. So 2x1 minus 4x2 plus 3x3 is equal to 0.
ஓகே, நான் இப்போ என்ன பண்ணலாம், நான் சொல்லியிருக்கேன் we want to choose two different equations. So first two equations are different. ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால அதில் செகண்ட் எலிமெண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா -6 7 2 -4, இதுக்கு அடுத்த எலிமெண்ட் 8 -6. ஸோ எங்கே ஆரம்பிச்சோமோ அங்கேயே முடிக்கணும், -6 7. ஓகே, ஸோ இதை வச்சு தான் நான் ஐகன் வெக்டர் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ x1 divided by 6 4s are 24 minus 7 2s are 14 போட்டாச்சு. அப்புறம் அடுத்தது x2 divided by -12 minus of minus 32 equal to x3 divided by 56 minus 36. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா x1 divided by 10, x2 divided by 32 minus 12 20, x3 divided by 50 minus 30 20. ஸோ எல்லாத்தையுமே 10ஆல் டிவைட் பண்ணுங்க. அப்போது x1 by 1, x2 by 2, x3 by 2. ஸோ 10ஆல் டிவைட் பண்ண இதாக வருது. ஸோ ஃபர்ஸ்ட் ஐகன் வெக்டர் என்னன்னா 1 2 2. இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஐகன் வெக்டர். சரிங்களா? ஸோ இதே மாதிரி அடுத்தது நான் என்ன பண்ண போகிறேன், செகண்ட் ஐகன் வேல்யூக்கு ஐகன் வெக்டர் கண்டுபிடிக்கணும். ஸோ செகண்டுக்கு நம்ம என்ன பண்ணலாம், வென் செகண்ட் ஐகன் வெக்டர் நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், lambda is equal to 3 அப்படின்னு கண்டுபிடிச்சோம். ஸோ when lambda is equal to 3, lambda equal to 3ன்றதை கொண்டு வந்து நேராக இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. lambda equal to 3 போட்டிங்கன்னா 8 minus 3 5, 7 minus 3 4, அதே மாதிரி இதில் கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணி அடுத்த ஐகன் வெக்டர் கண்டுபிடிக்கலாம். ஸோ பை சப்ஸ்டியூட்டிங் lambda is equal to 3 போட்டோன்னா 5 minus 6 2 minus 6 4 minus 4 2 minus 4 0. 3 minus 3 0. ஸோ இன்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா x1 x2 x3 போட்டு ஈக்குவல் டு இந்த சைடு வந்து 0 0 0. ஸோ நவ் இதில் இருந்து நான் 3 டிஃப்ரெண்ட் ஈக்குவேஷன்ஸ் ஃபார்ம் பண்ணலாம். 5x1 minus 6x2 plus 2x3 equal to 0. இது வந்து minus 6x1 plus 4x2 minus 4x3 is equal to 0. அடுத்தது வந்து லாஸ்ட்ல வந்து 2x1 minus 4x2 plus 0x3 equal to 0. Okay, now once again I am going to choose two different equations. So இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரெண்டுமே டிஃப்ரெண்டான ஈக்குவேஷன் தான். ஸோ நான் அதில் இருந்து சொன்ன மாதிரி செகண்ட் டேர்ம்ல இருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா -6 4 2 -4, இதுக்கு அடுத்த டேர்ம் இங்கே 5 -6, அப்புறம் எங்கே ஆச்சுமோ அங்கேயே முடிச்சிருங்க -6 4. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா x1 by 6 4s are 24 minus 8, x2 divided by -12 minus of minus plus 20, 5 4s are 20, x3 divided by 5 4s are 20 minus 36. சரிங்களா? ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா x1 divided by 24ல 8 போச்சுன்னா 16 வந்துடும், x2 divided by 20ல மைனஸ் பண்ணால் 8 வந்துடும், x3 divided by 36 minus 20னா -16 வந்துடும். இதில் எல்லாமே என்ன பண்ணுவோம், 8ஆல் டிவைட் பண்ணலாம். அப்போ 8ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 2 4s are 6, 2 8s are 16, 1 8s are x3 by -2. So now the second eigenvector பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 1 -2. So 2 1 -2 தான் செகண்ட் eigenvector. இப்போ இதே மாதிரி நெக்ஸ்ட் eigenvector கண்டுபிடிக்கணும் ஃபார் தி தேர்ட் eigenvalue. ஸோ தேர்ட் eigenvalue எடுத்துக்கிட்டிங்கன்னா when lambda is equal to தேர்ட் eigenvalue நம்மளுக்கு என்ன கிடைச்சதுன்னா 15 அப்படின்னு கிடைச்சது. ஸோ அதே மாதிரி நாங்கள் சொன்ன அதே ஈக்குவேஷனில் லேம்டாவோட வேல்யூ 15 சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அப்படி சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு -7 -6 2 -6 -8 -4 2 -4 -12. ஸோ அந்த மேலே இருந்த சொன்ன அதே ஈக்குவேஷனில் லேம்டாவோட வேல்யூ 15 போட்டிங்கன்னா டயகனலில் மட்டும் இந்த சேஞ்சஸ் வரும், மற்றபடி அதே தான். அண்ட் தென் ஹியர் x1 x2 x3 and then this is 0 0 0. ஓகே, இப்போ இதை வச்சு நம்ம 3 ஈக்குவேஷன்ஸ் ஃபார்ம் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா -7x1 -6x2 plus 2x3 is equal to 0.
minus 6x1 minus 8x2 minus 4x3 equal to 0. 2x1 minus 4x2 minus 12x3 is equal to 0. Okay, once again, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டூ ஈக்குவேஷன்ஸும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால அதுலேருந்து செகண்ட் டேர்ம்லேருந்து ஆரம்பிங்க. -6 minus 8 2 minus 4 இதுக்கு அடுத்த டேர்ம் இங்கே வந்துடும் -7 minus 6 அப்புறம் எங்கே ஆரம்பிச்சோம் அங்கேயே -6 minus 8. ஸோ இப்போ இதை நம்ம ஆஸ் யூஷுவல் பண்ணுற மாதிரி x1 divided by 6 4s are 24 minus of minus plus 16 is equal to x2 divided by minus 12 minus 7 4s are 28 is equal to x3 divided by 56 minus 12. Okay, இப்போ add பண்ணுவோம். x1 divided by 20 30 40 equal to x2 divided by 20 30 minus 40 is equal to x3 divided by actually இதில் பார்த்தீங்கன்னா சாரி இதில் வந்து தப்பாக போட்டோம். 7 8s are 56 minus 6 6 are 36. ஸோ அப்போது இங்கே என்ன வந்துடும்னா x3 divided by 50 minus 30 20. ஸோ டிவைட் பை 20ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 1 by 2 x2 by 2 minus 2 x2 by minus 2 x3 by 1. சரிங்களா? ஸோ அப்போ நம்மளோட தேர்ட் ஐகன் வெக்டர் என்ன வருதுன்னா 2 minus 2 1. ஓகே, ஸோ தீஸ் ஆர் ஆல் 3 ஐகன் வெக்டர்ஸ். ஸோ இப்போ நம்ம எல்லா ஐகன் வெக்டரும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த எல்லா ஐகன் வெக்டரும் எடுத்து எழுதி அதுக்கு கரஸ்பாண்டிங் நார்மல் ஃபார்ம் அப்படின்றது ஃபார்ம் பண்ண போகிறோம். ஏன்னா அந்த நார்மல் ஃபார்மை வச்சு தான் நார்மலைஸ்டு மாடல் மேட்ரிக்ஸ் எழுத முடியும். சரி, ஃபர்ஸ்ட் ஐகன் வெக்டர் நம்ம என்ன கண்டுபிடிச்சோன்னு பாருங்க. 1 2 2 இது வந்து ஃபர்ஸ்ட் ஐகன் வெக்டர். செகண்ட் ஐகன் வெக்டர் நம்ம என்ன கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 2 1 minus 2. and the third eigen vector அப்படின்றது நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்னா 2 minus 2 1 இதுதான் கண்டுபிடிச்சோம். சரி, நார்மல் ஃபார்ம் எப்படி போடணும்னு சொல்லியிருக்கேன். ரூட் ஆஃப் டினாமினேட்டருக்குள்ள ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணால் 1 square 1 2 square 4 again 2 square 4. அப்போ ரூட் ஆஃப் 9 வந்து நம்மளுக்கு என்ன வருதுன்னா 3. அந்த 3ஆல் உள்ளது எல்லாத்தையும் டிவைட் பண்ணணும். அதுதான் நார்மல் ஃபார்ம். ஸோ இதோட நார்மல் ஃபார்ம் என்ன அப்படின்னா இதை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணி ரூட்டுக்குள்ளே போடணும். அதில் வர வேல்யூவை எல்லாத்தையும் டிவைட் பண்ணணும். ஸோ இந்த கரஸ்பாண்டிங் நார்மல் ஃபார்ம் இதோட நார்மல் ஃபார்ம் என்ன 1/3 2/3 2/3. அதே மாதிரி இதுக்கு நார்மல் ஃபார்ம் கண்டுபிடிச்சிங்கனாலும் அதே மாதிரி தான் 2 square 4 1 square 1 2 square 4னா ரூட் ஆஃப் 9 3. அதே 3ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 2/3 1/3 minus 2/3. அதே மாதிரி இதுக்கும் நார்மல் ஃபார்ம் கண்டுபிடிச்சிங்கன்னா 2 square 4 2 square 4 8 8 plus 1 9 ரூட் ஆஃப் 9 வந்து 3. அதே 3ஆல் டிவைட் பண்ணுங்க 2/3 minus 2/3 1/3. ஸோ தீஸ் ஆர் ஆல் நார்மல் ஃபார்ம் ஆஃப் தி ஐகன் வெக்டர்ஸ். இப்போ இந்த நார்மல் ஃபார்ம் எல்லாத்தையும் கொண்டு போய் இது ஃபர்ஸ்ட் காலம் செகண்ட் காலம் தேர்ட் காலம்ல போட்டிங்கன்னா யூ வில் பி கெட்டிங் நார்மலைஸ்டு மாடல் மேட்ரிக்ஸ். ஸோ அதுதான் இப்போ நான் அடுத்து எழுத போகிறேன். நார்மலைஸ்டு மாடல் மேட்ரிக்ஸ். ஓகே, ஸோ நார்மலைஸ்டு மாடல் மேட்ரிக்ஸை நான் என்னு எடுத்துக்கிறேன். அந்த எண்ணுக்கு தான் இப்போ ஃபர்ஸ்ட் காலத்தில் ஃபர்ஸ்ட் நார்மல் ஃபார்ம் எழுதணும். ஃபர்ஸ்ட் நார்மல் ஃபார்ம் என்ன வச்சு 1/3 2/3 and 2/3. செகண்ட் நார்மல் ஃபார்ம் என்ன கண்டுபிடிச்சோம்னா அது 2/3 1/3 minus 2/3. தேர்ட் நார்மல் ஃபார்ம் தான் இங்கே எழுதுனது 2/3 minus 2/3 and 1/3. ஸோ தீஸ் ஆர் ஆல் நார்மலைஸ்டு மாடல் மேட்ரிக்ஸ். இதுதான் வந்து நார்மலைஸ்டு மாடல் மேட்ரிக்ஸ். இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியணும்னா n டிரான்ஸ்போஸ் வேணும். ஸோ n டிரான்ஸ்போஸ் அப்படியே எடுத்து எழுதலாம். எப்படி எழுத போறீங்க? இந்த ரோவெல்லாம் காலமாக மாற்றுங்க. ஸோ இப்போ நான் டயகனல் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கணும்னா n டிரான்ஸ்போஸ் an கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ calculation of n டிரான்ஸ்போஸ் an இதுதான் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதில் நான் என்ன பண்ண போகிறேன், எப்படி வேணாலும் கண்டுபிடிக்கலாம். முதல்ல ஏஎன்னை கண்டுபிடிச்சிட்டு அதோட n டிரான்ஸ்போஸ் மல்டிப்ளை பண்ணலாம். இல்லை n டிரான்ஸ்போஸ் ஏவை கண்டுபிடிச்சிட்டு அதோட n மல்டிப்ளை பண்ணலாம். எப்படி பண்ணாலும் தப்பு இல்லை. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், n டிரான்ஸ்போஸ் ஏவை மல்டிப்ளை பண்ண போகிறேன். n டிரான்ஸ்போஸையும் ஏவையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம்.
ஸோ n டிரான்ஸ்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சுக்கோம் பார்த்தீங்களா, அதை அப்படியே எடுத்து எழுதுவோம். 1 அதோட ஏவை மல்டிப்ளை பண்ணணும். ஏன்றது 8 - 6 2 - 6 7 - 4 2 - 4 3. ஸோ இந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும் நான் மல்டிப்ளை பண்ணணும். இந்த ரெண்டு மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணுறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்கிறேன். இங்கே பைல டேர்ம்ஸ் இருக்குது. ரேஷனல் ஃபங்க்ஷனாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரேஷனல் ஃபங்க்ஷனாக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் ஒரு ஐடியா என்ன சொல்கிறேன்னா, கொஞ்ச நேரத்துக்கு டினாமினேட்டரை மறந்துடுங்க, நியூமரேட்டரை மட்டும் எடுத்துங்க. 1 2 2 2 1 - 2 2 - 2 1 இதால் மல்டிப்ளை பண்ணுங்க. ஆஸ் யூஷுவல் மல்டிப்ளிகேஷன் உங்களுக்கு தெரியும். அதன்படி நார்மலாக இந்த ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? யூ டோன்ட் கேர் அபவுட் தி டினாமினேட்டர். அதை மறந்துட்டு நியூமரேட்டரை மட்டும் வச்சு ஒரு மேட்ரிக்ஸ், இது ஒரு மேட்ரிக்ஸ் சொல்லிட்டு இந்த ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா 0 0 0 6 3 - 6 இது வந்து 30 30 -30 15 சொல்லிட்டு இதுதான் உங்களுக்கு வரும். இது டினாமினேட்டரை மட்டும் விட்டுட்டு மற்ற நியூமரேட்டரை வச்சு இந்த ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு இது கிடைக்கும். கிடைச்ச பிறகு இங்க இருக்க டினாமினேட்டர் அப்படிங்க எழுதிங்க. எல்லாத்துக்குமே by 3 இருக்குனால by 3 by 3 by 3 அவ்வளவுதான். இதுதான். ஸோ அதனால நம்ம மல்டிப்ளிகேஷன்ல ரேஷனல் ஃபங்க்ஷனாக இருக்கு, ரேஷனல் டேர்மா இருக்கு, அதனால மல்டிப்ளை பண்றது கஷ்டமா இருக்குன்னு கொல்லப்பட வேண்டாம். நியூமரேட்டரை மட்டும் வச்சு மல்டிப்ளை பண்ணி முடிச்சுங்க. இதுதான் n டிரான்ஸ்போஸ் இன்டு ஏ. இதோட நான் என்ன மல்டிப்ளை பண்ணணும்னா n மல்டிப்ளை பண்ணணும். ஸோ ஐ வாண்ட் டு கால்குலேட் n டிரான்ஸ்போஸ் ஏ n. அதுக்கு இந்த n டிரான்ஸ்போஸ் மேல இருக்கு பார்த்தீங்களா, இதை அப்படியே கொண்டு வந்து இதில் எழுதணும். அது எழுதுறதுக்கு முன்னாடி என்ன பண்ண போனால் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிடலாமே. எல்லாமே பாருங்க 0/3 வந்து 0 0 0 6/3 வந்து 2 1 இது -2 இது பார்த்தீங்கன்னா அடிச்சிங்கன்னா 15. ஓகே, இது வந்து 15. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா -15. இது வந்து பார்த்தீங்கன்னா 5. புரிஞ்சு போச்சு. இதான் n டிரான்ஸ்போஸ் இன்டு ஏ. இதோட நான் n மல்டிப்ளை பண்ணணும். n என்ன இருக்கு இங்க பாருங்க, 1/3 2/3 2/3 2/3 1/3 -2/3 2/3 -2/3 1/3 அவ்வளோதான். இப்போ இதை நீங்க ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. நாங்க இப்போ சொன்ன மாதிரியே என்ன பண்ணுங்க, இதை கம்ப்ளீட்டா மல்டிப்ளை பண்ணும்போது இதுல இன்டிஜர்ஸ் இருக்கு, இதுல வந்து ரேஷனல் நம்பர்ஸ் இருக்கு, கரெக்டுங்களா? அப்போ இதுலயும் by 3 தான் விட்டுருங்க. வெறும் 1 2 2 2 1 -2 2 -2 1 இதால மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா, உங்களுக்கு 0 0 0 0 9 0 0 0 45 அப்படின்னு வரும். மல்டிப்ளை பண்ண பிறகு எல்லாத்தையுமே 3 ஆல் டிவைட் பண்ணுங்க. எல்லாத்தையும் 3 ஆல் டிவைட் பண்ண 0 3 ஆல் டிவைட் பண்ண அவசியம் இல்லை, ஏன்னா இதுல by 3 இருக்குல்ல. ஸோ 3 ஆல் டிவைட் பண்ணிடுங்க. அப்படி டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கிறது வந்து என்னன்னா 0 0 0 0 3 0 0 0 15 அப்படின்னு வந்துடும். இதுதான் டி, டயகனலைஸ்டு மேட்ரிக்ஸ். ஸோ இந்த டயகனலைஸ்டு மேட்ரிக்ஸ் டியை கண்டுபிடிச்சாச்சு நம்ம. சரிங்களா? சரி, கேட்டிருக்க கொஸ்டின் என்னன்னா கெனானிக்கல் ஃபார்ம் கண்டுபிடிக்கணும். கெனானிக்கல் ஃபார்ம் ஒன்றும் இல்லை, ஒரே லைன்ல எடுத்து எழுதிட்டீங்கன்னா போதும், ஆன்சர் வந்துடும். பட் இருந்தாலும் ப்ராப்பரா எப்படி போகணுன்றதை சொல்லிடுறேன். அதெல்லாம் எடுத்து ஒரே லைன்ல எழுதினாலும் எக்ஸாம்ல தப்பு கிடையாது. தி கெனானிக்கல் ஃபார்ம். The canonical form is y1 y2 y3 d into y1 y2 y3. அதான் இந்த எல்லாத்தையும் எடுத்து வந்து இந்த டிஏ கொண்டு வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணி மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற கெனானிக்கல் ஃபார்ம் 0 இன்ட்டு y1 ஸ்கொயர் ப்ளஸ் ஃபர்ஸ்ட் மேட்ரிக் சம்மில் வேணால் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அடுத்ததுலேருந்து உங்களுக்கு வந்து டைரெக்டாக போட பார்த்துக்கலாம். என்ன வரும்னா y1 y2 y3 d என்ன கண்டுபிடிச்சோம், 0 0 0 0 3 0 0 0 15 இன்ட்டு y1 y2 y3. இதுதான். இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணா you will be getting canonical form. அது என்னன்னா அதெல்லாம் ப்ராப்பரா பண்ணதால இதையும் மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சரோட இதை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா, இந்த டயகனல்ல இந்த y எல்லாம் சேர்ந்து வரும். 0 இருக்கா, 0 y1 ஸ்கொயர் ப்ளஸ் 3 இருக்கா,
3y2 square plus 15y3 square. இதுதான் canonical form. இந்த diagonal இருக்க எலிமெண்ட்டோட y ஸ்கொயரை போட்டு சேர்த்துட்டீங்கன்னா இதுதான். இது மல்டிப்ளை பண்ணி பார்த்தா இதான் உங்களுக்கு வரும். ஸோ எக்ஸாம்பிள் இவ்வளோ பெருசாக போடணும் கூட அவசியம் இல்லை. டைரெக்டாக உங்களுக்கு டயகனல் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்ச உடனேயே அதை பார்த்து நீங்கள் இதை அப்படியே எழுதிட்டாலும் தப்பு இல்லை. ஸோ விச் இஸ் அவர் ரெக்வயர்டு canonical ஃபார்ம் ஆஃப் தி given quadratic ஃபார்ம். இப்போ நேச்சர் ஆஃப் த quadratic ஃபார்ம் பார்ப்போம். ஸோ இந்த quadratic ஃபார்ம் நேச்சர் கண்டுபிடிக்கணும்னா ஸோ இந்த canonical ஃபார்மில் 1 0 டேர்ம் இருக்குது, மிச்சம் ரெண்டுமே பாசிட்டிவ் டேர்ம். பாசிட்டிவ் இருக்கிறதுனால பாசிட்டிவ் செமி டெஃபினைட், அட்லீஸ்ட் 1 0 இருக்கிறதுனால இதுக்கு பேர் நேச்சர் வந்து பாசிட்டிவ் செமி டெஃபினைட். இதுதான் நேச்சர் ஆஃப் தி கிவன் quadratic ஃபார்ம். ஓகே, ஸோ இதுதான் சம்மோட ஆன்சர். அவ்வளோதான். இப்போ இன்சம் பார்ப்போம். ரெடியூஸ் த quadratic ஃபார்ம் x square plus 3y square plus 3z square minus 2yz to canonical form by an orthogonal reduction. Also find rank, index, signature and nature of the quadratic form. சரி, இப்போ இந்த சம் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க quadratic ஃபார்ம்ல இருந்து மேட்ரிக்ஸ் ஆஃப் தி quadratic ஃபார்ம் கண்டுபிடிக்கணும். மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கணும்னா இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் வந்து எக்ஸ் ஒய் இசட்னு இருக்கு. ஸோ எக்ஸை வந்து நம்ம 1ன்னு எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் வேரியபிள், y வந்து செகண்ட் வேரியபிள் 2, z வந்து தேர்ட் வேரியபிள் 3. அப்போ x ஸ்கொயர் y ஸ்கொயர் z ஸ்கொயர் எப்படி வரும்னா x ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் 1, y ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் 3, z ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் 3 டயகனல்ல வந்துடும். அதுக்கப்புறம் yz இருக்கு. yzனா yனா 2, zனா 3ன்னு சொல்லியிருக்கேன்னா, ஸோ 2 3னா செகண்ட் ரோ தேர்ட் எலிமெண்ட்ல இதை வந்து 2ஆல் டிவைட் பண்ணால் -1 வருமா? ஸோ செகண்ட் ரோ தேர்ட் எலிமெண்ட் இது, அதை 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா -1. ஸோ இது சிமெட்ரிக்னால இங்கே -1னா இங்கேயும் -1. பட் இதில் இதை தவிர வேற டேர்மே இல்லாதனால மற்ற எல்லாமே 0. சரிங்களா? ஸோ இதுதான் இப்போ கொடுத்துருக்க அந்த quadratic ஃபார்மோட மேட்ரிக்ஸ். இப்போ நம்மளுக்கு இந்த மேட்ரிக்ஸ் கிடைச்சிடுச்சு. இந்த மேட்ரிக்ஸ்ல இருந்து கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு தேவையான S1 ஃபர்ஸ்ட், sum of the main diagonal 1 plus 3 plus 3 is equal to 7. அடுத்து நம்மளுக்கு S2 கண்டுபிடிக்கணும். S2 வந்து sum of the minors of the main diagonal. ஸோ இதில் விட்டிங்கன்னா 9 minus 1 plus மிடில் இருக்க டேர்ம் மைனஸ் பார்த்தீங்கன்னா 3 minus 0 plus இதோட மைனர் எடுத்தீங்கன்னா 3 minus 0. அப்போ வந்து this is 8 plus 3 plus 3. சரிங்களா? அப்போ 14. இது S2 வந்து 14. நெக்ஸ்ட் வந்து S3 கண்டுபிடிக்கணும். S3 இந்த டயகனல் எலிமெண்ட், சாரி டிட்டர்மினன்ட். S3 இந்த டிட்டர்மினன்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ் 1 into 9 minus 1. மற்ற ரெண்டுமே 0க்குனால அதில் ஒன்றும் டேர்ம் வராது. ஸோ 9 minus 1 8. S3 வந்து 8. ஸோ S1 S2 S3 கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ lambda cube minus S1 lambda square plus S2 lambda minus S3 is equal to 0. ஸோ அதில் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுவோம். lambda cube minus S1 வந்து 7, ஸோ 7 lambda square. S2 வந்து 14, ஸோ plus 14 lambda minus S3 வந்து 8. ஸோ திஸ் இஸ் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். இந்த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணால் ஐகன் வேல்யூஸ் கிடைக்கும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடில் லேம்டாக்கு ஒரு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுவோம். 1 சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 1 minus 7 plus 14 minus 8. இதில் பார்த்தீங்கன்னா 15 minus 15 0 வருது. இப்போ therefore lambda is equal to 1 is one of the root. Therefore lambda is equal to 1 is the one of the root. அப்போ ரிமைனிங் ரூட்டை நம்ம வந்து சிந்தரிக் டிவிஷனில் தான் கண்டுபிடிக்கணும். சிந்தரிக் டிவிஷனில் கோஎஃபிஷியன்ட் பார்த்தீங்கன்னா கியூபிக் ஈக்குவேஷன் கோஎஃபிஷியன்ட் வந்து 1 minus 7 14 minus 8. lambda equal to 1 தான் ஒன் ஆஃப் த ஐகன் வேல்யூ சொல்லியிருக்கேன். 1 போட்டுட்டு இந்த 1 கீழே இருக்கீங்கன்னா 1 into 1 1. ஸோ திஸ் இஸ் -6. 1 into -6 இதில் பார்த்தீங்கன்னா 8. ஸோ 1 into 8 8னா 0 வந்துடும். ஸோ திஸ் இஸ் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் quadratic equation.
அப்போ எடுத்து எழுதும்போது 1 இருக்கா. ஸோ lambda ஸ்கொயர் மைனஸ் 6 lambda ப்ளஸ் 8 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ 8 எப்படி பிரிக்கலாம்னா 2 4s are 8, ரெண்டுத்துக்கும் மைனஸ் போட்டிங்கன்னா you will be getting minus 6. அப்போ lambda minus 2 into lambda minus 4 equal to 0. So from this lambda is equal to 2, 4. சரிங்களா. ஸோ அப்போ ஐகன் வேல்யூஸ் எடுத்து எழுதும்போது the eigenvalues are 1, 2 and 4. So there are 3 eigenvalues. Okay. இப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ணணும், eigenvectors கண்டுபிடிக்கணும். So the eigenvectors of A is given by A minus lambda I into x is equal to 0. So A minus lambda I na என்னன்னா ஏல இருக்க ஏன்ற மேட்ரிக்ஸ்ல டயகனல்ல மட்டும் லாம்டா சப்ட்ராக்ட் பண்ணா போதும். ஸோ அது என்ன வரும் அப்படின்னா இதுதான் 1 minus lambda 0 0 0 3 minus lambda minus 1 0 minus 1 3 minus lambda. ஸோ இதுதான் வந்து A minus lambda I. ஸோ தட் இஸ் டயகனல்ல மட்டும் லாம்டா சப்ட்ராக்ட் பண்ணியாச்சு. இன்ட்டு எக்ஸ், எக்ஸ்ன்றது x1 x2 x3 ஈக்குவல் டு 0ன்றது 0 0 0. ஓகே. இப்போ லாம்டாவோட ஒவ்வொரு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ண லாம்டா ஈக்குவல் டு 1 2 4 இதை எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ணி ஐகன் வெக்டர் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து when lambda is equal to 1. ஸோ லாம்டாவோட வேல்யூ 1ன்னு இதை சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் பாருங்க. ஸோ 1 போட்டால் 1 minus 1 0 0 0 0 0. இங்கே லாம்டாக்கு 1 போட்டிங்கன்னா 3 minus 1 2 minus 1 0 minus 1 3 minus 1 2. இது வந்து x1 x2 x3 இது வந்து 0 0 0. இதுல இதை வந்து ஈக்குவேஷன்ஸ் ஃபார்ம் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் 0x1 plus 0x2 plus 0x3 equal to 0. அடுத்ததுல வந்து 0x1 plus 2x2 plus minus x3 equal to 0. தேர்ட்ல பார்த்தீங்கன்னா 0x1 minus x2 plus 2x3 equal to 0. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் we have to choose two different equation. அதுக்காக ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து ஒரு ஈக்குவேஷனாகவே எடுத்துக்கூடாது, ஏன்னா எல்லாமே 0வா இருக்குது. ஸோ அதில் நம்ம கணக்கில் எடுத்துக்கவே முடியாது, அதை விட்டுடலாம். அப்போது அடுத்த 2 ஈக்குவேஷன் எடுத்துங்க, அது ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டான ஈக்குவேஷன் தான். ஸோ நான் ஆஸ் யூஷுவல் சொன்ன மாதிரி செகண்ட் டேர்ம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். -2 -1 -1 2 0 0. ஆக்சுவலாக இங்கே ஒரு தப்பு பண்ணியிருக்கோமா, செகண்ட் டேர்ம்னா 2 - 1 தானே, மைனஸ் வராது. ஓகேங்களா. ஸோ 2 - 1 எங்கே ஆரம்பிச்சோமோ அங்கேயே முடிச்சிடுறோம். ஓகே. இதில் ஐகன் வெக்டர் கண்டுபிடிக்கிறது x1 by 4 - 1 x2 by 0 0 0 x3 by 0 0 - 0. சரி. இப்போ ஐகன் வெக்டர் பார்த்தீங்கன்னா x1 by 3 x2 by 0 x3 by 0 எல்லாமே 0 இருந்தால் தான் ஐகன் வெக்டர் கிடையாது. அட்லீஸ்ட் 1 நான் 0 டேர்ம் இருக்கு. இதை 3ஆல் டிவைட் பண்ணீங்கன்னா x1 by 1 x2 by 0 x3 by 0. So the first eigenvector அப்படின்றது என்னன்னா 1 0 0. இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் eigenvector. இதை கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது செகண்ட் eigenvector கண்டுபிடிக்கணும். செகண்ட் eigenvector வந்து when லாம்டாவோட வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு, லாம்டாவோட வேல்யூ அடுத்து 2 when lambda equal to 2. ஸோ இதை கொண்டு வந்து நான் சொன்ன மாதிரி மேலே வந்து இந்த ஈக்குவேஷன்ல லாம்டாவோட வேல்யூ 2 அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். ஸோ 1 - 2 -1 வரும். இது வந்து -1 0 0 0 1 -1 0 -1 1. ஜீரோ ஜீரோ ஜீரோ. ஸோ இதை வச்சு ஈக்குவேஷன்ஸ் ஃபார்ம் பண்ணுவோம். -x1 plus 0x2 plus 0x3 equal to 0. அடுத்த லைன் பார்த்தீங்கன்னா 0x1 plus x2
minus x3 equal to 0. Third வந்து 0x1 minus x2 plus x3 equal to 0. So இப்போ நம்ம வந்து we can choose first two equations. ஏன்னா முதல் ரெண்டு ஈக்குவேஷனே டிஃப்ரெண்டான ஈக்குவேஷன் தான். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த செகண்ட் டேர்ம் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் 0 1. செகண்ட் டேர்ம் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம் 0 1 0 minus 1 minus 1 0. எங்க ஆரம்பிச்சோம் அங்கேயே முடிச்சிக்கணும் 0 1. ஓகே அப்போ x1 by 0 minus 0 0, x2 by 0 minus 1, அப்போ 0 minus 1, x2 by 1 minus 1 minus 0, minus 1 minus 0. அப்போ இதில் எடுத்துங்கன்னா x1 by 0, x2 by minus 1, x3 by minus 1. ஸோ ரெண்டு மைனஸ் இருக்கனால மைனஸால் மல்டிப்ளை பண்ணிடுங்க. x1 by 0, x2 by 1, x3 by 1. அப்போ செகண்ட் ஐகன் வெக்டர் நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா 0 1 1. இது வந்து செகண்ட் ஐகன் வெக்டர். ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் ஐகன் வெக்டர் கண்டுபிடிக்கணும். ஸோ தேர்ட் ஐகன் வெக்டர் when lambda is equal to 4. ஸோ லேம்டாவோட வேல்யூ 4ன்றதை கொண்டு வந்து இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்க. லேம்டாவோட வேல்யூ 4 பண்ணால் 1 minus 4 minus 3 இந்த மாதிரி எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ண வேண்டும். ஸோ லேம்டா ஈக்குவல் டு பார்த்து 4 சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வருது பாருங்க minus 3 0 0 0 minus 1 minus 1 0 minus 1 minus 1. ஸோ அதில் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா இது வரும் x1 x2 x3 அப்படின்னா இது வந்து 0 0 0. ஓகே இதை வச்சு இப்போ ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணினா -3x1 plus 0x2 plus 0x3 equal to 0. 0x1 minus x2 minus x3 equal to 0. 0x1 minus x2 minus x3 equal to 0. ஓகே இப்போ இதில் நம்ம என்ன பண்ணலாம்னா கோஎஃபிஷியன்ட் ஃபர்ஸ்ட் ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கனால செகண்ட்லேருந்து எடுத்துங்க டேர்ம்ஸு 0 minus 1 0 minus 1 minus 3 0. எங்கே ஆரம்பிச்சு எங்களே முடிச்சிங்கன்னா 0 minus 1. x2 பார்த்தீங்கன்னா இப்போ இதில் வந்து வெக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா x by 0 minus 0 0, x2 by 0 minus 3, x3 by 3 minus 0. அப்போ x1 by 0, x2 by minus 3, x3 by 3. ஸோ எல்லாத்தையுமே 3ஆல் டிவைட் பண்ணிடுங்க. x1 by 0, x2 by minus 1, x3 by 1. ஸோ அப்போது தேர்ட் ஐகன் வெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா 0 minus 1 minus 1. ஸோ இதுதான் தேர்ட் ஐகன் வெக்டர். இப்போ இந்த 3 ஐகன் வெக்டர்ஸையும் எடுத்து வச்சுக்கிட்டு அதோட கரஸ்பாண்டிங் நார்மல் ஃபார்ம் நம்ம எடுத்து எழுத வேண்டியது. இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கண்டுபிடிச்ச ஃபர்ஸ்ட் ஐகன் வெக்டர் என்ன கண்டுபிடிச்சோம்னா 1 0 0 அப்படின்னு கண்டுபிடிச்சோம். செகண்ட் ஐகன் வெக்டர் நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்னா 0 1 1 அப்படின்னு கண்டுபிடிச்சோம். தேர்ட் ஐகன் வெக்டர் நம்ம கண்டுபிடிச்சது என்னன்னா 0 minus 1 1. ஸோ இந்த 3 ஐகன் வெக்டர்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். இதோட கரஸ்பாண்டிங் நார்மல் ஃபார்ம் எடுத்து எழுதணும். நார்மல் ஃபார்ம்னா நான் இங்கே சொல்லியிருக்கேன் ரூட் ஆஃப் இதில் இருக்க டேர்ம்ஸ்லாம் ஸ்கொயர் பண்ணி போடணும். 1 ஸ்கொயர் 0 ஸ்கொயர் 0 ஸ்கொயர்னா ரூட் ஆஃப் 1ன்னு எழுதிங்க. அதை அப்போ என்னன்னா 1 by root of 1, 0 by root of 1, 0 by root of 1. ஓகே அதே மாதிரி அடுத்தது இதில் பார்த்தீங்கன்னா ரூட் ஆஃப் 0 ஸ்கொயர் 1 ஸ்கொயர் 1 ஸ்கொயர் ரூட் 2 வரும். ஸோ எல்லாத்தையும் ரூட் 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 0 by root 2, 1 by root 2, 1 by root 2. அடுத்தது இதுக்கு நார்மல் ஃபார்ம் எடுத்தீங்கனாலும் இதுலேயும் அதே மாதிரி 0 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர் ரூட் 2 வரும். ஸோ ரூட் 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 0 by root 2, minus 1 by root 2, 1 by root 2. So these are all normal form of the eigenvector. இந்த நார்மல் ஃபார்மை வச்சு நார்மலைஸ்ட் மாடல் மேட்ரிக்ஸ் n அப்படின்றது நம்ம ஃபார்ம் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் ஐ எம் கோயிங் டு ஃபார்ம் a normalized model matrix. Normalized model matrix. ஸோ நார்மலைஸ்ட் மாடல் மேட்ரிக்ஸ் என்னன்னா n எழுதும்போது அதில் வர முதல் ஐகன் வெக்டர் நார்மல் ஃபார்ம் இதுல 2ல 3ல எடுத்து எழுதணும்.
ஸோ 1 by root 1, 0 by root 1, 0 by root 1. Second normal form வந்து 0 by root 2, 1 by root 2 and 1 by root 2. Third வந்து மேல இருக்கு 0 by root 2, minus 1 by root 2, 1 by root 2. ஸோ இது வந்து n. நம்மளுக்கு n டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கு டிரான்ஸ்போஸ் எடுத்துருங்க. இதுக்கு டிரான்ஸ்போஸ் எடுத்தீங்கன்னா ரோவெல்லாம் காலங்க மாற்றணும். ஸோ இதை யூஸ் பண்ணி நான் என்ன பண்ண போகிறேன், n டிரான்ஸ்போஸ் an கால்குலேட் பண்ண போகிறேன். கால்குலேஷன் ஆஃப் n டிரான்ஸ்போஸ் an. ஃபர்ஸ்ட் n டிரான்ஸ்போஸ் ஏவை கால்குலேட் பண்ணலாம். ஸோ n டிரான்ஸ்போஸ் a. ஸோ n டிரான்ஸ்போஸ்ன்றது இங்கே இருக்கு, அதை அப்படியே எழுத வேண்டாம். டிரான்ஸ்போஸோட நான் எதை மல்டிப்ளை பண்ணணும், ஏவை மல்டிப்ளை பண்ணணும். 1 0 0 0 3 minus 1 0 minus 1 3. ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு நான் ஐடியா ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்குறேன். என்னன்னா இங்கே டினாமினேட்டரை பற்றி கவலைப்படாமல் எல்லாத்தையும் எடுத்து விட்டுட்டு வெறும் ஜஸ்ட் நியூமரேட்டர் 1 0 1 0 1 1 0 minus 1 1. இதால் இதை முதல்ல மல்டிப்ளை பண்ணுங்க. அப்படி மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 1 0 0 0 2 2 0 minus 4 plus 4. இதுதான் உங்களுக்கு வந்து ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கும். அந்த கிடைச்ச ஆன்சரில் இங்கே இருக்கிற டினாமினேட்டர் எல்லாத்தையும் எடுத்து எழுதுவீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ரோவில் ரூட் ஆஃப் ஒன் தானே, ரூட் 1 ரூட் 1 ரூட் 1. செகண்ட் ரோவில் ரூட் 2 ரூட் 2 ரூட் 2 ரூட் 2. தேர்ட் ரோலையும் ரூட் 2 ரூட் 2 ரூட் 2. ஸோ இதை மாதிரி மல்டிப்ளை பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரி, இப்போ இதோட நான் என்ன மல்டிப்ளை பண்ணணும்னா n மல்டிப்ளை பண்ணணும். அதான் n டிரான்ஸ்போஸ் an தானே கால்குலேட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன கால்குலேட் பண்ண போகிறேன், n டிரான்ஸ்போஸ் ஓட n மல்டிப்ளை பண்ணணும். ஸோ ஆல்ரெடி வி ஃபவுண்ட் n டிரான்ஸ்போஸ் n டிரான்ஸ்போஸ் ஓட வேல்யூ தான் 1 by. நான் எதை மல்டிப்ளை பண்ணணும்னா n மல்டிப்ளை பண்ணணும். nன்றது 1 by root 1 0 by root 1 0 by root 1. இது வந்து 0 by root 2 1 by root 2 1 by root 2. இது வந்து 0 by root 2 minus 1 by root 2 1 by root 2. இது வந்து n. ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு டயகனல் மேட்ரிக்ஸ் கிடைக்கும். டயகனல் எல்லாம் ஐகன் வேல்யூஸ் தான் வரப்போகுது. சரி, இது எப்படி மல்டிப்ளை பண்ண போகுது, நம்மளுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஐகன் வேல்யூஸ் நம்மளுக்கு என்ன வந்தது, சம்பள 1 2 4 தான் வந்ததுல்ல, அந்த வேல்யூ தான் இங்கே வரும்ன்றது நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக இதுதான் வரும்னு கன்ஃபார்மாக எழுதலாம். எக்ஸாம்பிள் போட்டு எழுதி ஒர்க் அவுட் பண்ணி டைம் இப்போ வேஸ்ட் பண்ண அவசியம் இல்லை. பட் எப்படி வந்தால் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதால் மல்டிப்ளை பண்ணும்போது டினாமினேட்டர் வந்து 1, ஏன்னா ரூட் 1 இன்ட்டு ரூட் 1 1 0 0, அதான் 1 by 1 1 ஆயிடுச்சு. அடுத்த ரோ இதால் மல்டிப்ளை பண்ணினா 0 0 0, அதனால இது 0 ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் எலிமெண்ட் அதே மாதிரி பண்ணிங்கனாலும் இதே மாதிரி மல்டிப்ளை பண்ணி பாருங்க, 0 தான் வரும். செகண்ட் ரோவை கொண்டு வந்து மல்டிப்ளை பண்ணி பாருங்க, 0 0 0 0. செகண்ட் ரோட மிடில் எலிமெண்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் ரோவில் செகண்ட் ரூல் பார்த்தீங்கன்னா ரூட் 2 by root 2 2 ஆகிடும். நியூமரேட்டரில் 0 2 into 1 2 2 into 1 2 2 plus 2 4 4 by 2 2, அதான் இங்கே 2 வந்துடுச்சு. சரிங்களா? ஸோ பொறுமையாக மல்டிப்ளை பண்ணி பாருங்க, உங்களுக்கு இந்த மாதிரி நார்மல் டயகனலைஸ்ட் மேட்ரிக்ஸ் கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து டி, இதுதான் வந்து நம்மளுக்கு டி. இப்போ நம்மளுக்கு என்ன தேவைன்னா கெனானிக்கல் ஃபார்ம் தேவை. கெனானிக்கல் ஃபார்ம் நான் அதை லாஸ்ட் போன சம்மில் சொன்ன மாதிரியே அது மாதிரி எடுத்து எழுதலாம், டைரெக்டாகவே எடுத்து எழுதிடலாம். 1 2 4. ஸோ 1 into y1 square plus 2 into y2 square plus 4 into y3 square. இதுதான் கெனானிக்கல் ஃபார்ம். சரி, இதுக்கப்புறம் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ரேங்க் கண்டுபிடிக்கணும். இது ரேங்க்னா என்ன, இண்டெக்ஸு ரேங்க்கு சிக்னேச்சர் மூணுமே கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம ரேங்க் கண்டுபிடிக்கலாம். ரேங்க்னா நம்பர் ஆஃப் நான் ஜீரோ எலிமெண்ட்ஸ், இல்லை நம்பர் ஆஃப் நான் ஜீரோ எலிமெண்ட்ஸ் தான். இப்போ எத்தனை நம்பர் ஆஃப் நான் ஜீரோஸ் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் 1, இது மூணுமே நான் ஜீரோ எலிமெண்ட் தான். ஸோ ரேங்க் வந்து 3. அடுத்தது இண்டெக்ஸ். இண்டெக்ஸ் வந்து என்னன்னா நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் டேர்ம், மூணுமே பாசிட்டிவ் டேர்ம் தான். ஸோ இண்டெக்ஸ் இது. அப்புறம் சிக்னேச்சர். சிக்னேச்சர் வந்து என்னன்னா ஒரு ஃபார்முலா. இதில் வந்து ரேங்கை வந்து 6ன்னு எடுத்துக்கோங்க, இண்டெக்ஸை வந்து
பின்னு எடுத்துக்கங்க. இப்போ ஃபார்முலா வந்து சிக்னேச்சர் ஃபார்முலானா 2p மைனஸ் ஆர். அப்போ 2 into p minus r. So 3 to 6 minus 3 வந்து 3. இதுதான் வந்து சிக்னேச்சர். ஸோ இண்டெக்ஸ் வந்து 3, ரேங்க் வந்து 3, சிக்னேச்சரும் 3 தான். ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நேச்சர். இதோட நேச்சரை கண்டுபிடிக்கணும். நேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பாசிட்டிவாக இருக்கிறதுனால பாசிட்டிவ் டெஃபினைட். ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். அவ்வளோதான். சரி, இப்போ இந்த சம் பார்க்கலாம். Reduce the quadratic form 2x1 x2 plus 2x2 x3 plus 2x3 x1 to canonical form by an orthogonal transformation. Also, find the rank, index, signature and nature of the quadratic form. இந்த சம் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க குவாட்ராட்டிக் ஃபார்முக்கு மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கலாம் ஃபர்ஸ்ட். ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு பார்த்தீங்கன்னா x1 ஸ்கொயர் x2 ஸ்கொயர் x3 ஸ்கொயர் டேர்மே இல்லை. இப்போ ஆட்டோமேட்டிக்காக டயகனலில் வந்து உங்களுக்கு என்ன வரும்னா 0 தான் வரும். அதுக்கப்புறம் x1 x2ன்றது ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம், சரிங்களா? ஃபர்ஸ்ட் ரோவில் செகண்ட் எலிமெண்ட். அப்போ இது இப்போ இதில் வந்து 2ஆல் டிவைட் பண்ணால் 1 வரும். ஸோ இப்போ இங்கே 1னா சிமெட்ரிக்கல் மேட்ரிக்ஸ்னால இதுவும் 1 ஆகிடும். இது செகண்ட் ரோவில் தேர்ட் எலிமெண்ட், அதை 2ஆல் டிவைட் பண்ணால் 1. ஸோ அப்போ இது இங்கே சரி 1. சிமெட்ரிக்னால இங்கே 1 வந்துடும். தேர்ட் ரோவில் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், 2ஆல் டிவைட் பண்ணால் 1. ஸோ சிமெட்ரிக்னால இங்கே 1னா அங்கேயும் 1. ஸோ இதுதான் நம்மளோட மேட்ரிக்ஸ். இப்போ இதில் குவாட்ராட்டிக் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும்னால S1 is equal to sum of the main diagonal. 0 plus 0 plus 0ன்றது 0 தான். S2 கண்டுபிடிக்கணும். அடுத்தது S2ன்றது sum of the minors of the main diagonals. ஸோ இதோட மைனர் பார்த்தீங்கன்னா 0 minus 1 plus மிடில் பார்த்தீங்கன்னா 0 minus 1 plus இதோட பார்த்தீங்கன்னா 0 minus 1. ஸோ எல்லாத்துக்கும் சேர்த்து -3. அடுத்தது S3 கண்டுபிடிக்கணும். S3 பார்த்தீங்கன்னா டிட்டர்மினன்ட் A. ஸோ கொடுத்துருக்க மேட்ரிக்ஸுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். இது உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியும், நீங்களே கண்டுபிடிச்சிருங்க. ஸோ டிட்டர்மினன்ட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 2 வரும். ஸோ இது எல்லாத்தையும் வச்சு கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் நம்ம எழுதலாம். இது கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் எஸ் அப்படின்னு பார்த்தோம்னா lambda cube minus s1 lambda square plus s2 lambda minus s3 equal to 0. இதில் lambda cube minus s1 ஓட வேல்யூ 0னால 0 lambda square, s2 ஓட வேல்யூ -3, ஸோ -3 lambda minus s2 ஓட வேல்யூ -3 அப்புறம் s3 ஓட வேல்யூ 2. அவ்வளோதான். ஸோ ஃபைனலாக கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் வந்து lambda cube -3 lambda minus 2 equal to 0. ஸோ இது ஒரு கியூபிக் ஈக்குவேஷன். இந்த கியூபிக் ஈக்குவேஷனை ஃபேக்டரைஸ் பண்ணணும்னா ஒரு ரூட் நம்ம வந்து ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் யூஸ் பண்ணணும். ஸோ randomly I am going to put lambda is equal to 1. lambdaக்கு 1 போட்டிங்கன்னா 1 -3 -2 0 வரல. அடுத்த lambdaக்கு -1 சப்ஸ்டியூட் பண்ணி பார்ப்போம். -1 போட்டிங்கன்னா -1, இங்கே -1 போட்டிங்கன்னா +3 -2. ஸோ 3 -3 வந்து 0. அப்போ என்ன அர்த்தம்? lambda is equal to -1 is the one of the root. அப்போ ரிமைனிங் ரூட் கண்டுபிடிக்கிறதுக்கு சிம்பிள் டிவிஷன் தான் யூஸ் பண்ணணும். இதில் கியூபிக் ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா lambda கியூபோட கோஎஃபிஷியன்ட் 1, lambda ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் 0, lambda கோஎஃபிஷியன்ட் -3, கான்ஸ்டன்ட் வந்து -2. -1ல தான் ஐகன் வேல்யூ, -1 தான் ஒன் ஆஃப் த ரூட்னு சொல்லிட்டோம். ஸோ தட் -1 நீங்கள் போட்டிங்கன்னா 0, கீழே 1, -1 into 1 -1, -1 +1, இது வந்து -2, -1 into -2 +2. ஸோ அப்போ இங்கே 0 வருது. ஸோ அப்போ இதில் வந்து குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் வந்து lambda ஸ்கொயர் minus lambda -2. ஸோ இதை ஃபேக்டரைஸ் பண்ணால் நம்மளுக்கு ஐகன் வேல்யூஸ் கிடைச்சிடும். -2 எப்படி இருக்குன்னா 1 into 2 2, மைனஸ் வேணுன்றதால் மைனஸ் இதில் போட்டிங்கன்னா -1. ஸோ lambda +1 into lambda -2 equal to 0. இதை சால்வ் பண்ணிங்கன்னா lambda is equal to -1 and lambda is equal to 2. So there are 3 eigenvalues. The eigenvalues are
eigenvalues are 2, minus 1, minus 1. So 2 eigenvalues are repeated. ரெண்டு eigenvalue repeat ஆகுது. சரிங்களா? சரி, இப்போ நம்ம eigenvectors கண்டுபிடிக்கலாம். The eigenvectors of A is given by பார்த்தீங்கன்னா A minus lambda I into x equal to 0. So A minus lambda I na matrix A ல diagonal ல மட்டும் lambda-வை subtract பண்ணணும். So A என்ற matrix எது? இதுதான் A matrix. இதுல diagonal ல மட்டும் lambda-வை subtract பண்ணினா 0 minus lambda minus lambda. So diagonal எல்லாத்துலயுமே minus lambda வரும், மொத்தம் 1. அப்போ A minus lambda I என்றது எப்படி எழுதலாம்னா minus lambda 1 1 1 minus lambda 1 1 1 minus lambda into capital X into x1 x2 x3 0 0 0. ஓகே, இப்போ lambda-ஓட ஒவ்வொரு வேல்யூக்கும் eigenvectors கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து when lambda is equal to first eigenvalue நம்ம என்ன கிடைச்சிருக்கோம்னா 2 கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அந்த 2க்கு நான் eigenvector கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் lambda-க்கு 2 அப்படின்னு போட்டிங்கன்னா minus 2 1 1 1 minus 2 1 1 1 minus 2 into x1 x2 x3 இதில் வந்து 0 0 0. இதை வச்சு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணலாம். minus 2x1 plus x2 plus x3 equal to 0 இல்லை x1 minus 2x2 plus x3 equal to 0. லாஸ்ட்ல வந்து x1 plus x2 minus 2x3 equal to 0. ஓகே, நான் eigenvector கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் வந்து 2 டிஃப்ரெண்ட் ஈக்குவேஷன் சூஸ் பண்ணணும். இதில் ஃபர்ஸ்ட் ரெண்டுமே 2 டிஃப்ரெண்ட் ஈக்குவேஷன் தான். அதில் யூ கேன் ஸ்டார்ட் ஃப்ரம் தி செகண்ட் எலிமெண்ட் plus 1 minus 2 plus 1 minus 2 அப்புறம் 1 1 அப்புறம் minus 2 plus 1 அப்புறம் எங்கே ஆரம்பிச்சவங்களே முடிச்சிருக்கோம் 1 minus 2. Now x1 divided by 1 minus of minus plus 2. x2 divided by 1 minus of minus plus 2. x3 divided by 4 minus 1. அப்போ x1 divided by 3, x2 divided by 3, x3 divided by 3. So எல்லாத்தையுமே நம்ம 3ஆல டிவைட் பண்ணிடலாம். அப்போ x1 by 1, x2 by 1, x3 by 1. So that the first eigenvector வந்து 1 1 1. ஸோ இதே மாதிரி செகண்ட் eigenvector கண்டுபிடிக்கணும். அப்போ when lambda is equal to second eigenvector வந்து minus 1. ஸோ கொடுத்துருக்க இந்த மேட்ரிக்ஸில் லேம்டாக்கு பதிலாக -1 போட்டிங்கன்னா மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். இப்போ 1 1 1 எழுதுறோம். ஸோ அப்போ என்ன பண்ணாங்க 1 1 1 1 1 1 1 1 1 into x1 x2 x3 0 0 0. ஸோ இதை வச்சு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிங்கன்னா x1 plus x2 plus x3 is equal to 0. x1 plus செகண்ட் இதுவும் அதே தான் x2 plus x3 equal to 0. தேர்ட்லையும் x1 plus x2 plus x3 equal to 0. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் எப்பவுமே சொல்லியிருக்கேன் we have to choose 2 different equations சொல்லியிருக்கேன். ஆனால் 3 ஈக்குவேஷனுமே சேமாக இருக்குது. அப்போ அது மாதிரி சுச்சுவேஷன் நம்ம என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஒரே ஒரு ஈக்குவேஷனை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு eigenvector சூஸ் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வந்து x1 0ன்னு எடுத்துக்கணும். x1 0ன்னு எடுத்துக்கிட்டா இது போயிடும். அப்போ x2 plus x3 equal to 0. இந்த x3 அந்த சைடு கொண்டு போயிடுங்க. x2 is equal to minus x3. அப்போ இதில் x2ன்றது x2 கீழே 1, இங்கே மைனஸ் இருக்கனால x3க்கு கீழே -1.
இப்போ ஐகன் வெக்டர் செகண்ட் ஐகன் வெக்டர் என்னன்னு எடுத்துக்கணும்னா x1 வந்து 0, x2 வந்து 1, x3 வந்து -1. அவ்வளோதான். செகண்ட் ஐகன் வெக்டர் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ தேர்ட் ஐகன் வெக்டர் கண்டுபிடிக்கணும்னா லாஸ்ட் ரெண்டு ஐகன் வேல்யூஸும் ரிப்பீட்டட். அதனால we cannot find third ஐகன் வெக்டர். அதாவது ஐகன் வேல்யூ மூலமா கண்டுபிடிக்க முடியாது. அப்போ நான் என்ன பண்ணி ஆகணும்னா நம்மளோட மேட்ரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். சிமெட்ரிக் மேட்ரிக்ஸில் ஐகன் வெக்டர்ஸ் ஆர் ஆர்த்தோகனல் டு ஈச் அதர் நம்மளுக்கு தெரியும், இன்ட்ரடக்ஷன்லேயே சொல்லியிருந்தேன் டயக்னலைசேஷனில். இப்போ அதன்படி நான் என்ன பண்ணணும்னா ஐ எம் கோயிங் டு கன்சிடர் third eigenvector x3. Consider the third eigenvector x3 is equal to a, b, c, which is orthogonal to x1 and x2. அப்போ அந்த லாஜிக் படி x1 x2 ஆர்த்தோகனலா இருக்குன்னு சொல்லி முடிவு பண்ணியாச்சுங்களா. x1 வந்து நம்மளுக்கு என்ன கண்டுபிடிச்சோம் அதை எடுத்து எழுதுவாங்க. x1 வந்து நம்ம 1 1 1 கண்டுபிடிச்சோம். இப்போ இதுல என்னன்னா x1ம் x3யும் ஆர்த்தோகனல்னா the dot product becomes 0. அப்போ என்னன்னா 1 into a a, 1 into b b, 1 into c c equal to 0. அவ்வளவுதான். இப்போ அதே மாதிரி இந்த தேர்ட் ஐகன் வெக்டர் x2க்கும் ஆர்த்தோகனல். அப்போ x2 என்னன்னு எழுதணும் 0 1 -1. x2 வந்து 0 1 -1. அப்போ x2 also orthogonal to x3. அப்போ அதுக்கான டாட் ப்ராடக்ட் 0. அப்போ 0 into a 0a, b into 1 into b b, -1 into c -c equal to 0. அதோட டாட் ப்ராடக்ட் 0 தான். இப்போ இது ரெண்டுத்தையும் வச்சு ஏபிசியோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். அந்த ஏபிசியோட வேல்யூ தான் நம்மளுக்கு தேர்ட் ஐகன் வெக்டர் மாறிடும். ஸோ நான் சொன்ன அதே லாஜிக் தான் யூஸ் பண்ண போகிறேன். யூ ஸ்டார்ட் ஃப்ரம் தி செகண்ட் எலிமெண்ட். செகண்ட் எலிமெண்ட் இங்கே 1 1 1 1, அதுக்கு அடுத்தது 1 -1, இதுக்கு அடுத்தது வந்து ஏக்கு வந்து 1 0, எங்கே ஆரம்பிச்சோம் அங்கேயே முடிச்சிட்டிங்கன்னா 1 1. அப்போ இதை வச்சு a divided by -1 -1, p divided by 0 minus or minus plus 1, c divided by 1 minus 0. அப்போ அதுல இருந்து a by -2, b by 1, c by 1. அப்போனா ஏபிசியோட வேல்யூ கண்டுபிடிச்சதுனால அதுதான் வந்து தேர்ட் ஐகன் வெக்டர். ஸோ தேர்ட் ஐகன் வெக்டர்ன்றது -2 1 1. ஸோ 3 ஐகன் வெக்டர்ஸும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இந்த 3 ஐகன் வெக்டர்ஸை வச்சு நான் என்ன கண்டுபிடிக்கணும்னா நார்மல் ஃபார்ம் கண்டுபிடிச்சி அதில் நார்மலைஸ்டு மாடல் மேட்ரிக்ஸ் எழுதலாம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஐகன் வெக்டர் இங்கே எடுத்து எழுதுறேன். ஃபர்ஸ்ட் ஐகன் வெக்டர் நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்னா 1 1 1 கண்டுபிடிச்சோம். செகண்ட் ஐகன் வெக்டர் அப்படின்றத நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்னா 0 1 -1. அண்ட் தேர்ட் ஐகன் வெக்டர் நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்னா -2 1 1. இதோட கரஸ்பாண்டிங் நார்மல் ஃபார்ம் நான் என்ன சொல்லியிருக்கேன்னா ரூட் ஆஃப் இது எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா 1 + 1 + 1 1 ஸ்கொயர் + 1 ஸ்கொயர் + 1 ஸ்கொயர்ன்றது √3. ஸோ √3ஆல் எல்லாத்தையும் டிவைட் பண்ணணும். ஸோ 1/√3 1/√3 1/√3. இது வந்து ஃபர்ஸ்டோட நார்மல் ஃபார்ம். செகண்டோட நார்மல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா 0² + 0 1² + 1 ஸ்கொயர்னா 2 √2 ஒரு √2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 0/√2 -1/√2 இது வந்து +1, இங்கே தான் -1/√2. இது வந்து செகண்ட் வெக்டரோட ஐகன் வெக்டரோட நார்மல் ஃபார்ம். தேர்டோட நார்மல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா 2² 4 5 6, அப்போ √6 -2/√6 1/√6 1/√6. ஸோ நம்ம என்ன கண்டுபிடிச்சாச்சுன்னா எல்லா ஐகன் வெக்டரோட நார்மல் ஃபார்ம் கண்டுபிடிச்சாச்சு. இதை வச்சு நான் என்ன பண்ண போறேன் நார்மலைஸ்டு மாடல் மேட்ரிக்ஸ். ஸோ நார்மலைஸ்டு மாடல் மேட்ரிக்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ நார்மலைஸ்டு மாடல் மேட்ரிக்ஸ்ன்றது n எடுத்துக்கிட்டு அதை தான் நான் எழுத போகிறேன். ஸோ nன்றது பார்த்தீங்கன்னா முதல் நார்மல் ஐகன் வெக்டாரை இங்கே எழுதணும். ஸோ 1/√3 1/√3 1/√3. செகண்ட் வந்து 0/√2 1/√2 -1/√2. தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா -2/√6 1/√6 1/√6. சரி, இப்போ இதுக்கு வந்து நான் என்ன தேவைன்னா n டிரான்ஸ்போஸ் தேவை. ஸோ இதுக்கு நான் டிரான்ஸ்போஸ் எடுக்க போறேன்.
n டிரான்ஸ்போஸ் எடுத்தீங்கன்னா ரோவெல்லாம் காலமா மாற்றணும். n டிரான்ஸ்போஸ் n. ஸோ calculation of n டிரான்ஸ்போஸ் an இதுதான் நான் கால்குலேட் பண்ணணும். அதில் முதல்ல n டிரான்ஸ்போஸ் ஏவை கால்குலேட் பண்ணலாம். n டிரான்ஸ்போஸ் இன்ட்டு ஏ. அப்போது n டிரான்ஸ்போஸ் ஆல்ரெடி இங்கே இருக்குது. அது இந்த n டிரான்ஸ்போஸோட நான் ஏவை மல்டிப்ளை பண்ணணும். ஏன்றது என்னன்னா 0 1 1 1 0 1 1 1 0. இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுறாங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு என்னன்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், மல்டிப்ளை பண்ணும்போது டினாமினேட்டரை பற்றி கொஞ்ச நேரத்துக்கு கவலைப்படாமல் எல்லாத்தையும் விட்டுட்டு நியூமரேட்டர் இருக்கிற டேர்ம் மட்டும் 1 1 1 0 1 -1 -2 1 1 இதோட மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன மேட்ரிக்ஸ் வரும் அப்படின்னா 2 2 2 0 -1 1 2 -1 -1 இதுதான் வந்து உங்களுக்கு வரும். அதில் நீங்கள் என்ன பண்ணணும்னா இதில் இருக்க டினாமினேட்டர் இங்கே சேர்த்துடணும். ஸோ √3 √3 √3 √2 √2 √2 இது √6 √6 √6. ஸோ நார்மலாக மல்டிப்ளை பண்ணிட்டு டினாமினேட்டர் அண்ட் டேர்மை சேர்த்துருங்க. ஸோ வி ஃபவுண்ட் n டிரான்ஸ்போஸ் ஏ. இதோட நம்ம n மல்டிப்ளை பண்ணணும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னா n டிரான்ஸ்போஸ் ஏவோட n மல்டிப்ளை பண்ண போறேன். ஸோ n டிரான்ஸ்போஸ் ஏன்றது இங்கே நம்ம இருக்கிறது. என்ன பண்ணணும்? ஓகே, இந்த டேர்மோட நான் n மல்டிப்ளை பண்ணணும். ஸோ nன்றது நம்ம இங்கே எடுத்து வச்சிருக்கோம்ல, ஆல்ரெடி நம்ம n மேலே கண்டுபிடிச்சிருக்கோம், அதை இங்கே எழுத போகிறேன். 1/√3 0/√2 -2/√6 1/√3 இது 1/√3 இது 1/√2 இது 1/√2 இது 1/√6 இது ஆக்சுவலாக மைனஸ் இது, அப்புறம் இது 1/√6. ஸோ இப்போ நான் இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண போகிறேன். சரி, இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு டயகனல் மேட்ரிக்ஸ் தான் வரும்னு நான் நிறைய முறை சொல்லிட்டேன். ஏன்னா டயகனல் மேட்ரிக்ஸில் டயகனல் எலிமெண்ட்ஸாக நம்மளுக்கு கிடைச்ச ஐகன் வேல்யூஸ். என்ன ஐகன் வேல்யூ கிடைச்சது நம்மளுக்கு? 2 -1 -1 இதுதான் நம்மளுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக மற்ற எல்லாமே நம்மளுக்கு என்ன வரும்? 0 தான் வரும். ஸோ அதை பற்றி பெருசாக நம்ம கவலைப்பட தேவையில்லை, எடுத்து எழுதலாம். பட் எப்படி வந்து நான் ப்ராப்பராக சொல்லிக் கொடுத்துட்றேன். அது என்னன்னா இதால் மல்டிப்ளை பண்ணும்போது பாருங்க, டினாமினேட்டர் வந்து √3 √3 × √3 3, மேலே வந்து 2 × 1 2 2 × 1 2 2 × 1 2. அப்போ என்ன ஆயிடுது? 6/3 6/3 வந்து 2. அதான் இங்கே வந்து செக். அவ்வளோதான். அதே மாதிரி ஒவ்வொன்றா நீ மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தேவையானது வந்துடும். இப்போ அடுத்தது கூட பார்த்தீங்கன்னா இதால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 0 +2 -2 +2 -2 0 முடிஞ்சு போச்சு. ஸோ இது மாதிரி ஒவ்வொன்றா மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் உங்களுக்கு டயகனலைஸ் மேட்ரிக்ஸ். சரி, நம்மளுக்கு என்ன தேவைன்னா கெனானிக்கல் ஃபார்ம் தான் தேவை. ஸோ இந்த கெனானிக்கல் ஃபார்ம் வந்து நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறோம்னா y1 y2 y3 d × y1 y2 y3 போட்டு ரெப்ரசென்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கெனானிக்கல் ஃபார்ம் கிடைக்கும். அந்த கெனானிக்கல் ஃபார்ம் நான் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டேன். இதை மட்டும் y1², ஃபர்ஸ்ட் y1², 2 × y1² -1 இருக்கா -y2², அடுத்தது மைனஸ் இருக்கா -y3². ஸோ இதுதான் நம்மளுக்கு தேவையான ரெக்வயர்டு கெனானிக்கல் ஃபார்ம் ஆஃப் தி கிவன் குவாட்ராட்டிக் ஃபார்ம். ஓகே, இதை கண்டுபிடிச்சாச்சு. இதுக்கப்புறம் அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா ரேங்க், இண்டெக்ஸ், சிக்னேச்சர் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், ரேங்க் எழுதிக்கிறேன், அடுத்தது இண்டெக்ஸ், அடுத்தது சிக்னேச்சர். ரேங்க் வந்து நம்பர் ஆஃப் நான் ஜீரோ. இதில் 1 2 -1 -1 மூணுமே நான் ஜீரோ தான். அப்போ ரேங்க் 3. இண்டெக்ஸ் நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் டேர்ம், ஒரு பாசிட்டிவ் இருக்கு, மிச்சம் ரெண்டுமே நெகட்டிவ், அப்போ 1 தான். ஒரே இண்டெக்ஸ் வந்து 1 தான். சிக்னேச்சர் வந்து என்னன்னா இண்டெக்ஸுக்கு வந்து நம்ம 6ன்னு எடுத்துங்க, சாரி ரேங்க்குக்கு வந்து 6ன்னு எடுத்துங்க, இண்டெக்ஸ் வந்து Pன்னு எடுத்துங்க. சிக்னேச்சருக்கான ஃபார்முலா 2P - R. அப்போ 2 × P வேல்யூ வந்து 1 மைனஸ் ஆரோட வேல்யூ 3. 2P - R. அப்போனா சிக்னேச்சர் வந்து -1. சரிங்களா? ஸோ சிக்னேச்சர் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அடுத்தது நம்மளுக்கு கண்டுபிடிக்க வேண்டியது நேச்சர். நேச்சர் என்னன்னா
இதில் பாசிட்டிவ் டேர்ம் இருக்குது, நெகட்டிவ் டேர்ம் இருக்குது. பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கிறதுனால இன்டெஃபினைட். ஸோ நேச்சர் of the quadratic form வந்து indefinite because containing both negative and positive. So indefinite. அவ்வளோதான், இதுதான் எக்ஸாமோட ஆன்சர். முடிச்சிடுச்சு. ஓகே, இப்போ இந்த சம் பார்க்கலாம். Reduce the quadratic form x1 square plus 2x2 square plus x3 square minus 2x1 x2 plus 2x2 x3 to canonical form by an orthogonal transformation and discuss its nature. Give also a non-zero set of values x1 x2 x3 which makes this quadratic form 0. சரி, அதாவது என்னன்னா நம்ம x1 x2 x3ன்ற ஒரு நான்-ஜீரோ செட் ஆஃப் வேல்யூஸ் மூலமா அந்த குவாட்ராடிக் ஃபார்ம் வந்து 0 ஆகிற மாதிரி வேல்யூ கண்டுபிடிக்கணும். சரி, இதை பற்றி நம்ம அப்புறம் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். முதல்ல வந்து குவாட்ராடிக் ஃபார்ம்லேருந்து கெனானிக்கல் ஃபார்ம் கன்வெர்ட் பண்ணுவோம். அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிடலாம், கொடுத்துருக்க குவாட்ராடிக் ஃபார்முக்கு கரஸ்பாண்டிங் மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணுவோம். ஏன்ற மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 2 1, டயகனலில் வந்து ஸ்கொயர் வேல்யூஸ் எடுத்தாச்சு. 1 2 1. ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் எலிமெண்ட்னா இது, அதை 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா -1. சிமெட்ரிக்னால இங்கேயும் -1 வந்துடும். இது செகண்ட் ரோ தேர்ட் எலிமெண்ட், இது, அதை 2ஆல் டிவைட் பண்ணால் 1. சிமெட்ரிக்னால இது 1 ஆகிடும். அதுக்கப்புறம் எந்த டேர்ம் இல்லை, ஸோ மிச்சம் 0. ஸோ இந்த ஏன்ற மேட்ரிக்ஸுக்கு கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கலாம். அதுக்கு S1 சம் ஆஃப் த மெயின் டயகனல், ஸோ 1 + 2 + 1 வந்து 4. அப்புறம் S2 கண்டுபிடிக்கலாம். சம் ஆஃப் தி மைனர்ஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா இது ஃபர்ஸ்ட் மைனர் வந்து பார்த்தீங்கன்னா 2 - 1 ப்ளஸ் அடுத்தது இது விட்டிங்கன்னா 1 - 0. தேர்ட் இதோட மைனர் பார்த்தீங்கன்னா 2 - 1. ஸோ அப்போ என்ன ஆயிடுதுன்னா 1 + 1 + 1 = 3. ஸோ S2ஓட வேல்யூ வந்து நம்மளுக்கு 3 கிடச்சிருக்கு. அடுத்தது S3 கண்டுபிடிக்கலாம். S3ன்றது டிட்டர்மினன்ட் ஆஃப் த மேட்ரிக்ஸ். ஸோ இந்த மேட்ரிக்ஸுக்கு உங்களுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்க தெரியும். ஸோ நான் அதை போட்டு டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். இந்த டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா 0 வரும். சரிங்களா? ஸோ இந்த எல்லா வேல்யூ வச்சு நம்ம கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் எழுதலாம். ஸோ தி கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் lambda cube minus S1 lambda square plus S2 lambda minus S3 is equal to 0. So lambda cube minus S1 வந்து 4, so 4 lambda square, S2 வந்து 3 plus 3 lambda, S3 வந்து 0, அப்போ அதை விட்டுடலாம். ஸோ இந்த கியூபிக் ஈக்குவேஷனில் கான்ஸ்டன்ட் டேர்மே இல்லை, அப்போ ஈஸியாக ஃபேக்டரைஸ் பண்ணிடலாம் பை டேக்கிங் lambda அவுட் சைட். ஸோ lambda will எடுத்திங்கன்னா lambda square minus 4 lambda plus 3 is equal to 0. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா lambda 0 and lambda square plus minus 4 lambda plus 3 is equal to 0. ஸோ இப்போ இதை ஃபேக்டரைஸ் பண்ணுவோம். 3 வந்து 1 × 3 3, மைனஸ் ரெண்டுத்துக்கும் போட்டிங்கன்னா -4 வந்துடும். ஸோ தட் lambda minus 1 × lambda minus 3 is equal to 0. So which implies that lambda is equal to 1 and 3. So the eigenvalues are 0, 1 and 3. So 3 eigenvalues கண்டுபிடிச்சாச்சு. இப்போ next eigenvector கண்டுபிடிக்கலாம். The eigenvectors of the matrix A given by A minus lambda I into x is equal to 0. ஸோ A minus lambda ஐனா ஏன்ற மேட்ரிக்ஸில் டயகனலில் மட்டும் மைனஸை சப்ராக்ட் பண்ணிங்கன்னா போதும். ஸோ கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ் A மேலே இருக்குது, அதில் டயகனலில் மட்டும் லேம்டா சப்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1 minus lambda minus 1 0 minus 1 2 minus lambda 1 0 1 1 minus lambda into capital X என்றது x1 x2 x3 is equal to அந்த சைடு வந்து 0 0 0. சரி, இப்போ லாம்டாவோட ஒவ்வொரு வேல்யூக்கும் நம்ம கரஸ்பாண்டிங் ஐகன் வெக்டர் கண்டுபிடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட்
when lambda is equal to 0. So lambda 0 னு இதில் போட்டிங்கன்னா 1 minus 1 0 minus 1 2 1 0 1 1 into இதில் பார்த்தீங்கன்னா x1 x2 x3 போட்டு ஈக்குவல் டு இந்த சைடு 0 0 0. ஸோ இதை வச்சு ஒரு 3 ஈக்குவேஷன்ஸ் ஃபார்ம் பண்ணலாம். x1 minus x2 plus 0 x3 is equal to 0 ஃபர்ஸ்ட் ரோ வச்சு, செகண்ட் ரோல இருந்து minus x1 plus 2x2 plus x3 is equal to 0. தேர்டில் பார்த்தீங்கன்னா 0x1 plus x2 plus x3 is equal to 0. Okay, now as usual we want to take the first two different equations. ரெண்டுமே different. அதில் செகண்ட் எலிமெண்ட் டேர்ம்ல ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா minus 1 2 0 1 1 minus 1 minus 1 2. ஸோ இதில் x1ஓட வேல்யூ எடுத்தீங்கன்னா இதில் வந்து minus 1 minus 0 x2 divided by 0 minus 1 x3 divided by 2 minus 1. அப்போ x1 by minus 1 x2 by minus 1 x3 by 1. ஸோ மைனஸ் நிறைய இருக்குது. ஸோ மைனஸால் மல்டிப்ளை பண்ணிவிடுங்க. 2 மைனஸ் இருக்கிறனால நெகட்டிவ் டேர்ம் இருக்கிறனால மைனஸால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா x1 by 1 x2 by 1 x3 divided by minus 1. ஸோ தி ஃபர்ஸ்ட் ஐகன் வெக்டார் அப்படின்றது என்னென்னா 1 1 minus 1. ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஐகன் வெக்டார். ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன், செகண்ட் ஐகன் வெக்டார் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ வென் lambda is equal to 1. ஸோ நம்ம கண்டுபிடிச்ச செகண்ட் ஐகன் வேல்யூக்கு ஐகன் வெக்டார் கண்டுபிடிக்கலாம். ஸோ when lambda is equal to 1. ஸோ இதே மாதிரி அங்கே கொடுத்துருக்க a மைனஸ் லேம்டா இதில் வந்து லேம்டாக்கு 1ன்றது போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணணும், 1 minus 1 0 வந்துடும். minus 1 0 minus 1 1 1 0 1 0 போட்டு இன்ட்டு x1 x2 x3 is equal to 0 0 0. ஸோ இதில் இந்த லேம்டா equal to 1ன்றதை சப்ஸ்டிட் பண்ணனா இதில் தான் அந்த லேம்டாக்கு 1 போட்டனால 1 minus 1 0 1 minus 1 0 2 minus 1 1ன்னு வந்துருக்கு இதில். ஓகே, இப்போ இதை வச்சு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிங்கன்னா இங்கே 0 இருக்குனால 0 x1 minus x2 plus 0 x3 is equal to 0. இது வந்து minus x1 plus x2 plus x3 is equal to 0. 0 x1 plus x2 plus 0 x3 is equal to 0. Okay, now the values கண்டுபிடிக்கிறது நான் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தடில் ஃபர்ஸ்ட் ரெண்டுமே டிஃப்ரெண்ட் ஈக்குவேஷன் தான். அதில் செகண்ட் டேர்ம் minus 1 plus 1 minus 1 plus 1 0 1 0 minus 1 minus 1 1 minus 1 1. சரி, இப்போ இதில் x1 divided by இதில் போட்டிங்கன்னா minus 1 minus 0 x2 divided by 0 minus 0னா 0 தான், x3 divided by 0 minus 1. ஸோ அப்போ என்ன எடுத்துன்னா x1 by minus 1 x2 by 0 x3 by minus 1. ஸோ இப்போ ரெண்டு மைனஸ் இருக்குனால ஆஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரியே minus 1ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1 x2 0 x3 வந்து 1. ஸோ செகண்ட் ஐகன் வெக்டார் வந்து பார்த்தீங்கன்னா 1 0 1. ஸோ செகண்ட் ஐகன் வெக்டாரை கண்டுபிடிச்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட் தேர்ட் ஐகன் வெக்டார் கண்டுபிடிக்கலாம். ஸோ தேர்ட் ஐகன் வெக்டார் வென் lambda is equal to 3. ஸோ lambda equal to 3ன்றதை அதிலே கொண்டு வந்து இப்போ சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா minus 2 minus 1 0 minus 1 minus 1 1 0 1 minus 2. ஸோ அதே ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி கிடைக்கும். ஓகே, இப்போ இதை வச்சு 3 ஈக்குவேஷன்ஸ் ஃபார்ம் பண்ணலாம். ஸோ minus 2x1 minus x2 plus 0x3 is equal to 0. செகண்ட் பார்த்தீங்கன்னா minus x1 minus x2 plus x3 is equal to 0. 0x1 plus x2 minus 2x3 is equal to 0. ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் 2 ஈக்குவேஷன்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கனால அதில் கோஎஃபிஷியன்ட் செகண்ட் டேர்ம்லேருந்து ஆரம்பிங்க minus 1 minus 1 0 1 minus 2 minus 1. அப்போ எங்கே ஆரம்பிச்சு முடிச்சுங்க minus 1 minus 1. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா x1 divided by minus 1 minus 0 x2 divided by 0 plus 2 x3 divided by
2 minus 1. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா x1 by minus 1, x2 by 2, x3 by 1. அப்போ தேர்ட் ஐகன் வெக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா -1 2 1 -1 2 1. ஸோ இது தேர்ட் ஐகன் வெக்டர் கண்டுபிடிச்சிச்சு. ஸோ இந்த 3 ஐகன் வெக்டருக்கும் கரஸ்பாண்டிங் நார்மல் ஃபார்ம் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் எல்லா ஐகன் வெக்டர் எடுத்து எழுதலாம். நம்ம கண்டுபிடிச்ச ஃபர்ஸ்ட் ஐகன் வெக்டர் நம்மளுக்கு என்ன வந்தது அப்படின்னா 1 1 -1. இதுதான் வந்து நம்ம கண்டுபிடிச்ச ஃபர்ஸ்ட் ஐகன் வெக்டர். செகண்ட் ஐகன் வெக்டர் என்ன வந்ததுன்னா 1 0 1 வந்தது. தேர்ட் ஐகன் வெக்டர் x3 is equal to -1 2 1 -1 2 1. ஸோ இது எல்லாத்துக்குமே நம்ம நார்மல் ஃபார்ம் கண்டுபிடிக்கணும். ஸோ நார்மல் ஃபார்ம் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இதுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் ஸ்கொயர் பண்ணி ஸ்கொயரிங் ரூட் எடுக்கணும். 1 + 1 + -1 ஸ்கொயர் பண்ண 1னா √3. ஸோ எல்லாத்தையுமே √3 டிவைட் பண்ணுங்க. 1/√3 1/√3 -1/√3. ஸோ இது நார்மல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா √1² + 0² + 1² √2 வரும். ஸோ √2 டிவைட் பண்ணிங்கன்னா 1/√2 0/√2 1/√2. ஸோ இதுக்கு நார்மல் ஃபார்ம் கண்டுபிடிச்சிங்கன்னா 1² 2² 1². 2² 4 4 + 1 5 5 + 1 6 -1/√6 2/√6 1/√6. ஸோ எல்லாத்துக்கும் நார்மல் ஃபார்ம் கண்டுபிடிச்சாச்சு. இந்த நார்மல் ஃபார்மை வச்சு நார்மலைஸ்டு மாடல் மேட்ரிக்ஸ் நம்ம எடுத்து எழுதணும். ஸோ நார்மலைஸ்டு மாடல் மேட்ரிக்ஸ். ஸோ நார்மலைஸ்டு மாடல் மேட்ரிக்ஸ்ன்றது n. அதில் வர ஃபர்ஸ்ட் காலம் ஃபர்ஸ்ட் நார்மல் ஃபார்ம் நம்ம கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்களா. இந்த ஃபர்ஸ்ட் நார்மல் ஃபார்ம் ஃபர்ஸ்ட் காலம், இது செகண்ட் காலம், இது தேர்ட் காலமாக கொண்டு போய் இந்த n சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். ஓகே சரி. அப்போது ஃபர்ஸ்ட் நார்மல் பார்த்தீங்கன்னா என்ன வந்து பாருங்க, எல்லாமே 1/3 1/3 வருதா. ஸோ 1/√3 1/√3 -1/√3. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் நார்மல் ஃபார்ம். அடுத்தது வந்து இதில் நான் செகண்ட் நார்மல் ஃபார்ம் என்ன கண்டுபிடிச்சோம், 1/√2 0/√2. அடுத்தது வந்து 1/√2. தேர்ட் நார்மல் பதில் இருக்கு -1/√6 -1/√6 2/√6 1/√6. ஓகே. ஸோ இதுதான் நார்மலைஸ்டு மாடல் மேட்ரிக்ஸ் n. இந்த நார்மலைஸ்டு மாடல் மேட்ரிக்ஸ்ல இருந்து நான் என்ன கண்டுபிடிப்பேன், n டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ ரோவெல்லாம் காலமாக இன்டர்சேஞ்ச் பண்ணி இப்போ நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியது n டிரான்ஸ்போஸ் an. அதுக்கு வந்து calculation of n transpose a n இதுதான் நம்ம கால்குலேட் பண்ணணும். அதுக்கு முதல்ல n transpose a கண்டுபிடிச்சா போதும். n transpose into a. ஸோ n transpose மேலே இருக்கு. அதோட நம்ம என்ன பண்ணுறோம்னா ஏவை வந்து சேர்க்கணும். இதோட ஏவை சேர்த்தீங்கன்னா என்ன வரும், 1 -1 0 -1 2 1 0 1 1. சரிங்களா. சரி, இப்போ இதை ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இதை ரெண்டுத்தையும் நான் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா சொல்லி கொடுத்துருக்கேன். என்னென்னா ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸில் வந்து டினாமினேட்டர் வந்து ரேஷனல் ஃபங்க்ஷன்ஸ் இரேஷனல் டேர்ம் இருக்கிறதுனால அதை விட்டுட்டு ஒன்லி நியூமரேட்டர் மட்டும் கேர் எடுத்துங்க. 1 1 -1 1 0 1 -1 2 1. இதோட மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு மேட்ரிக்ஸ் வரும். என்ன மேட்ரிக்ஸ் வரும்னா 0 0 0 1 0 1 -3 6 3 இப்படின்னு வரும். அது ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்ச பிறகு இதில் இருக்க டினாமினேட்டர் அப்படி இங்கே எழுதிருங்க. டினாமினேட்டர் வந்து √3 /√3 /√3 /√2 /√2 /√2. இது வந்து /√6 /√6 /√6. ஸோ இதான் வந்து n டிரான்ஸ்போஸ் a. நம்மளுக்கு n டிரான்ஸ்போஸ் ஏவோட n சேர்க்கணும். ஸோ அதான் பார்த்து கால்குலேட் பண்ண போகிறேன். n டிரான்ஸ்போஸ் ஏவோட n மல்டிப்ளை பண்ணணும். ஸோ மேலே n டிரான்ஸ்போஸ் ஏ இங்கே இருக்குது, அதை எப்படி எடுத்து எழுதணும், n மல்டிப்ளை பண்ணணும். சரிங்களா. சரி, n என்ன இருக்குன்னா இங்கே 1/√3 1/√3 -1/√3 1/√2 0/√2 1/√2 -1/√6 2/√6 1/√6. ஓகே. இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நம்மளுக்கு டயகனல் மேட்ரிக்ஸ் கிடச்சிடும். டயகனல் மேட்ரிக்ஸில் டயகனல் எலிமெண்ட்ஸ்லாம் ஐகன் வேல்யூ தான் வரும்னு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதுபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஐகன் வேல்யூ 0,
செகண்ட் ஐகன் வேல்யூ நம்மளுக்கு வந்து 1, தேர்ட் ஐகன் வேல்யூ 3. இதுதான் நம்மளுக்கு வரும். ஸோ பட்லை பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம். இது ஃபுல்லாக வரும் பட்லை பண்ணிங்கன்னா 0 தான் வரும், ஏன்னா எல்லா எலிமெண்ட்டும் 0. இது அதோட பண்ணிங்கன்னா 0, அது ஃபர்ஸ்ட் ரோ ஃபுல்லாக 0 ஆகிடும். செகண்டில் வரும்போது பார்த்தீங்கன்னா இது வந்து 1, 0, -1, அது இங்கே 0. ஸோ மிடில் எலிமெண்ட் செக் பண்ணலாமா? இதை இதால் மல்டிப்ளை பண்ணும்போது டினாமினேட்டர் √2, இங்கே டினாமினேட்டர் 2, √2 × √2 2, 1 × 1 1, 0 × 0 0, 1 × 1 1. ஸோ அப்போ 1 + 1 2, 2/2 வந்து 1, அதான் இங்கே போட்டிருக்கேன். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் வரும். வேணா இந்த கடைசி எலிமெண்ட் கூட எப்படி வந்து நம்ம சொல்கிறேன் பாருங்க. அதுக்கு என்ன பண்ணணும், இதை லாஸ்ட் இதை மல்டிப்ளை பண்ணுறீங்க. √6 √6 × √6 வந்து 6 ஆகிடும். -3 × -1 + 3, 6 × 2 12, 3 × 1 3. அப்போ என்ன, 15 + 3 18, 18/6 வந்து 3, அந்த 3 தான் இங்கே வந்துருக்கு. ஸோ நம்மளுக்கு கண்டிப்பாக மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா இதாக வரும். அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. கண்டிப்பாக நீங்கள் diagonal matrix with diagonal elements or eigenvalues mention பண்ணிடுங்க. Okay, now this is diagonal matrix. இந்த diagonal matrixல இருந்து நம்ம என்ன பண்ணோம், canonical form. So the canonical form is அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து எழுதுங்க. 0 இருக்கனால 0y1 ஸ்கொயர் ப்ளஸ் 1 இருக்கனால 1 × y2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 × y3 ஸ்கொயர். இதுதான் canonical form. ஓகே, நான் இதில் நம்ம என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் ரேங்க் கண்டுபிடிக்கலாம். ரேங்க், இண்டெக்ஸ், சிக்னேச்சர். ஓகே, ஆக்சுவலாக இந்த கொஸ்டினில் நான் அது கேட்கல, அதனால் அது போட தேவையில்லை. நம்ம அடுத்தது என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க இதில் அப்படின்னா, இதில் முக்கியமாக கேட்ட கொஸ்டின் அடுத்தது என்னன்னா கிவ் நேச்சர் கேட்டிருக்காங்க. அதை மட்டும் எழுதிடலாம். நேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா இதில் 2 டேர்மும் பாசிட்டிவாக இருக்கு அண்ட் 1 0 வரதுனால பாசிட்டிவ் செமி டெஃபினைட். பாசிட்டிவ் செமி டெஃபினைட் இதுதான் வந்து நேச்சர். ஓகே, நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா we have to find out non-zero values for x1, x2, x3. என்ன கேட்டுங்க, x1, x2, x3க்கு non-zero வேல்யூ கண்டுபிடிக்கணும் such that the quadratic form becomes 0. ரொம்ப முக்கியமான விஷயம், அந்த quadratic form வந்து 0 வர்ற மாதிரி கண்டுபிடிக்கணுமா. quadratic form 0 வரணும்னா நல்லா கேட்டுங்க, quadratic form கொடுத்துருக்க quadratic formoட ஈக்குவலண்ட் canonical form தான் இது. அப்போ நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இந்த canonical form 0 வர்ற மாதிரி நான் ஜீரோ வேல்யூஸ் x1, x2க்கு என்ன கொடுக்கணும் அப்படின்றத நான் கண்டுபிடிக்கணும். நல்லா கிளியராக கவனிங்க, இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். என்னன்னா canonical form 0 வர்ற மாதிரி x1, x2, x3க்கு நான் ஜீரோ வேல்யூ நான் கண்டுபிடிக்க போறேன். எப்படி கண்டுபிடிக்க போறேன்றதை நல்லா கிளியராக கவனிங்க. சரி, இப்போ இதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஆர்த்தோகனல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஆர்த்தோகனல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து என்னன்னா இதுதான், x is equal to n into y. ஓகே, அப்போ xன்றது நமக்கு தெரியும். என்ன xன்றது, x1, x2, x3. என்னன்றது ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோமே, நார்மலைஸ்டு மாடல் மேட்ரிக்ஸ் ஆல்ரெடி இந்த சம்ல கண்டுபிடிச்சிருக்கல, அதுதான் என்ன, அதுக்கு எழுத போறேன். 1/√3 1/√3 -1/√3 1/√2 0/√2 அது 1/√2. அடுத்தது இது வந்து -1/√6 2/√6 1/√6 n into y வந்து y1 y2 y3. இப்போ இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா என்ன வரும் அப்படின்ற சொல்றேன். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண ஒரு ஈக்குவேஷன் தான் ஃபார்ம் ஆகும். இதே மல்டிப்ளை பண்ண ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகும். அந்த ஈக்குவேஷன் இதுல வர முதல் டேர்முக்கு ஈக்குவலா இருக்கும். அப்போ அது எப்படி எழுதலாம்னா, x1 is equal to this into this. இதால மல்டிப்ளை பண்ணும் போது y1/√3 plus y2/√2 minus y3/√6. இதுதான் ஃபர்ஸ்ட். செகண்ட் இது பார்த்தீங்கன்னா x2 is equal to y1/√3 plus 0y2/√2 plus 2y3/√6. அடுத்தது லாஸ்ட் பார்த்தீங்கன்னா x3 is equal to
இதை இதோட மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் y1 பை ரூட் த்ரீ ப்ளஸ் y2 பை ரூட் டூ, இதில் 1 இருக்கா, ப்ளஸ் y3 பை ரூட் சிக்ஸ். இதான் கிடச்சிருக்கு. இப்போ நல்லா பார்த்துங்க, ஐ வாண்ட் quadratic ஃபார்ம், அதாவது கெனானிக்கல் ஃபார்ம், அது ஈக்குவலன்ட் ஃபார்ம் தான் கெனானிக்கல் ஃபார்ம். கெனானிக்கல் ஃபார்ம் 0 ஆகணும், அது நல்லா மைண்டில் செட் பண்ணிக்க. சரி, அப்போ கெனானிக்கல் ஃபார்ம் என்னன்னு முதல்ல இங்கே எழுதிக்கலாம். The canonical form is canonical form என்னது நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோமே, 0y1 ஸ்கொயர் பிளஸ் y2 ஸ்கொயர் பிளஸ் 3y3 ஸ்கொயர், இதான் நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். இப்போ இது 0 ஆகணும்னா y1 y2 என்னவா இருக்கணும்? ரொம்ப கிளியரா கவனிங்க, ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இப்போ இது 0 ஆகணும்னா, இந்த கெனானிக்கல் ஃபார்ம் 0 ஆகணும்னா y2 y3 கண்டிப்பா 0 இருக்கணும். கரெக்டுங்களா? ஏன்னா y1 0 இருக்கணும் அவசியமே இல்லை, ஏன்னா ஆல்ரெடி அதோட கோஎஃபிஷியன்ட் 0 தான். ஸோ இந்த என்டையர் டேர்ம் 0 ஆகணும்னா y1 0 இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் கண்டிப்பாக y2 y3 0 இருந்தால் மட்டும்தான் என்டையர் டேர்ம் பிகம் 0. அப்போ நம்ம அதை எப்படி சொல்லணும்னா இந்த இடத்துல எழுதணும், தி கெனானிக்கல் ஃபார்ம் is 0 when y2 equal to 0, கண்டிப்பா y2 0 இருக்கணும், y3 equal to 0 and y1 is arbitrary. சொல்றது புரியுதுங்களா? இது 0 ஆகணும்னா y1 y3 0 இருக்கணும், ஆனா y1 0 இருக்கணும் அவசியம் இல்லை, எனி ஆர்பிட்டரி, எனிதிங் எது வேணாலும் இருக்கலாம் அப்படின்றது சொல்லிடுறோம். சரி, அப்போ கண்டிப்பா y2 0 y1 y3 0 சொல்லிட்டோம். y1 மட்டும் எது வேணாலும் இருக்கலாம், எனி ஆர்பிட்டரின்னு சொல்லும் போது we have to take values. அது இதை பேஸ் பண்ணி நல்லா கேட்டுங்க. அப்போ நான் என்ன பண்ணி ஆகணும், y2 0, இப்போ நான் இந்த இடத்துல சூஸ் பண்றேன், ரொம்ப முக்கியமான விஷயம். இதை யூஸ் பண்ணி நான் x1 x2 வேல்யூ கண்டுபிடிக்க போறேன், அதை நல்லா பார்த்துங்க. y3 0 y2 0, அப்போ இது ரெண்டுத்தையும் மறந்துடுங்க. அப்போ y1க்கு ஏதாவது ஒரு வேல்யூ போடணும், அந்த வேல்யூனால x1 வந்து 0 ஆகக்கூடாது. அப்போ y1க்கு என்ன போட்டால் கரெக்டாக இருக்கும், y1க்கு நம்ம √3 போட்டோம்னா √3 பை √3 1 ஆகிடும். அப்போ x1ஓட வேல்யூ என்ன ஆகிடும், 1 ஆகிடும். கரெக்டுங்களா? அப்போ y1க்கு வந்து நம்ம √3 எடுத்துக்கலாம். இதுலேயும் அதே மாதிரி தானே, y2 y3 0 ஆச்சுன்னா y1, இங்கேயும் y2 y3 0 பண்ணால் y1. அப்போ எல்லாத்துக்கும் காமனாக y1 வந்து எனி ஆர்பிட்டரின்னு தானே நீங்கள் சொன்னீங்க, அந்த ஆர்பிட்டரி வேல்யூ நம்ம √3 எடுத்துக்கலாம். ஸோ அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், டேக்கிங் y1 is equal to √3 and y2 ஆல்ரெடி நம்ம 0 எடுத்தாச்சு and y3 வந்து 0. இந்த வேல்யூ எடுத்துக்கிட்டீங்கன்னா the canonical form வந்து 0 ஆகிடும். ஏன்னா y2 0 y3 0 y3 நீங்கள் இதை போட்டாலும் அங்கே 0னால எல்லாம் 0. அப்போ என்டையர் canonical form is 0. சரி, இந்த வேல்யூ கொண்டு வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ணி, இதை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துங்க, இதை செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துங்க, இதை தேர்ட் ஈக்குவேஷன் எடுத்துங்க. நம்மளோட எய்ம் x1 x2 x3 தான் கண்டுபிடிக்கணும். இந்த y1 y2 y3 வேல்யூ கொண்டு வந்து ஒவ்வொரு ஈக்குவேஷனை சப்ஸ்டிட் பண்ணா you will be getting x1 x2 x3. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல இருந்து x1ஓட வேல்யூ என்ன, இதை மூணுத்தையும் கொண்டு வந்து போட்டா பாருங்க. இந்த மூணுத்தையும் y1க்கு வந்து √3 போடுங்க, √3 பை √3 1, y2 0 y3 0, அப்போ 1னா x1 தான் 1, முடிஞ்சு போச்சு. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து x1ஓட வேல்யூ 1ன்னு தெரிஞ்சிச்சு. அடுத்தது செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துங்க. செகண்ட் ஈக்குவேஷன்லயும் இதே வேல்யூ கொண்டு வந்து போடுங்க. செகண்ட் ஈக்குவேஷன்ல இதே வேல்யூ போட்டீங்கன்னா இங்க √3 போட்டா √3 பை √3 1, y2 0 y3 0, அப்போ x2ஓட வேல்யூ 1 தான். அப்போ x2 is equal to 1. அடுத்தது தேர்ட் ஈக்குவேஷன்ல கொண்டு வந்து அதே வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்க. √3 0 0 கொண்டு போய் தேர்ட் ஈக்குவேஷனை சப்ஸ்டிட் பண்ணா இங்க √3 போட்டா √3 கேன்சல் ஆனா -1, இங்க மைனஸ் இருக்கிறதுனால இது 0 இது 0, அப்போ x3ஓட வேல்யூ -1. அப்போ x3 is equal to -1. அப்போ என்ன ஆகுதுன்னா யோசிச்சு பாருங்க, அவங்க தான் கேட்டாங்க x1 x2 x3ன்ற நான் ஜீரோ வேல்யூனால குவாட்ராடிக் ஃபார்ம் 0 ஆகணும். பார்த்தீங்களா? இந்த இப்போ இது எல்லாத்தையும் தூக்கி போட்டால் குவாட்ராடிக் ஃபார்ம் 0 ஆகிடுதுல. கெனானிக்கல் ஃபார்ம் 0னாவே அது கரஸ்பாண்டிங் குவாட்ராடிக் ஃபார்ம் ஆல்சோ 0. ஸோ ஃபார் தீஸ் 3 non-zero values of x1 x2 x3 the quadratic form becomes 0. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். அவங்க இந்த நான்-ஜீரோ வேல்யூஸ் செட் ஆஃப் வேல்யூஸ் தான் கேட்டிருக்காங்க, அதுதான் இது. அப்போ இதை கடைசியாக எடுத்து எழுதும்போது என்ன பண்ணலாம், these values x1
these values x1 equal to 1, x2 is equal to 1, x3 is equal to minus 1, make the quadratic form 0. இந்த non-zero value of x1, x2, x3 தான் quadratic form 0 ஆகும். அதுதான் ஆன்சர். ஸோ இப்படி தான் இந்த சம்ம கண்டுபிடிக்கணும். இது ஒரு வித்தியாசமான சம்ம, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே, ஓகே. இப்போ குவாட்ராடிக் ஃபார்ம் டு கெனானிக்கல் ஃபார்ம்ல இருக்கிற மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சம் ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ணியாச்சு. அதாவது எல்லா மெத்தட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் இருக்கிற மாதிரி சம் சால்வ் பண்ணிட்டோம். இப்போ அடுத்தது, இப்போ நேச்சர் ஆஃப் ஏ குவாட்ராடிக் ஃபார்ம். ஒரு குவாட்ராடிக் ஃபார்மோட நேச்சர் டெஃபினைட், பாசிட்டிவ் டெஃபினைட், நெகட்டிவ் டெஃபினைட், செமி டெஃபினைட், சரி பாசிட்டிவ் செமி டெஃபினைட் இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த நேச்சர் வந்து குவாட்ராடிக் ஃபார்ம்ல கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அதுல இருந்து மேட்ரிக்ஸ்ல இருந்து ஐகன் வேல்யூ கண்டுபிடிச்ச கெனானிக்கல் ஃபார்ம்ல இருந்தானே சொல்லுவோம். அட்லீஸ்ட் ஐகன் வேல்யூ தெரிஞ்சாதான் நம்மளால அது வந்து என்ன நேச்சர்னு சொல்ல முடியும். இப்போ சில 2 மார்க்ஸ்லயும் சரி எம்சிக்யூ கொஸ்டின்ஸ்லயும் ஒரு குவாட்ராடிக் ஃபார்மை கொடுத்துட்டு இதோட நேச்சர் என்னன்னு கேட்பாங்க. ஒரு எம்சிக்யூ கொஸ்டின்ல போயிட்டு நம்ம ஃபுல் ஐகன் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் சொல்றதுன்றது ரொம்ப லேட் ஆகும். அப்போ பிரின்சிபல் மைனர்னு ஒரு மெத்தட் இருக்கு. இந்த பிரின்சிபல் மைனர் மூலமா நம்ம ஈஸியா வந்து நேச்சரை சொல்லிடலாம். ஸோ அதான் இப்போ நம்ம பார்க்க போறது, நேச்சர் ஆஃப் ஏ குவாட்ராடிக் ஃபார்ம் த்ரூ தி பிரின்சிபல் மைனர். இந்த பிரின்சிபல் மைனர் மூலமா அதோட குவாட்ராடிக் ஃபார்மோட நேச்சரை இமீடியட்டா நம்ம சொல்லிடலாம். நம்ம போட்டு ஐகன் வேல்யூஸ் எல்லாம் கண்டுபிடிக்கணும் அவசியம் இல்லை. மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சு ஐகன் வேல்யூ கண்டுபிடிக்கணும் அவசியம் கிடையாது. சரி, அது எப்படி கண்டுபிடிக்கணுன்றத பத்தி நம்ம இந்த இதுல பார்க்கலாம். இப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து லெட் a is equal to aij be the matrix of the quadratic form. Matrix of the quadratic form in 3 variables எடுத்துக்கலாம். ஏன்னா மோஸ்ட்லி நம்ம சம் டீல் பண்றது எல்லாமே 3 வேரியபிள்ஸ் தான். அதனால இதுங்க 3 வேரியபிள்ஸ் எடுத்துக்கலாம். டெக்ஸ்ட் புக் பார்த்தீங்கன்னா ஜென்ரலா சொல்லணுன்றால n வேரியபிள்ஸ் சொல்லியிருப்பேன் நான். பட் ஒரு ப்ராப்ளமா டிஸ்கஸ் பண்றதுக்கு 3 வேரியபிளா போட்டா போதும். ஏன்னா மேக்ஸிமம் சம்ஸ் எல்லாம் 3 வேரியபிள் டிபெண்ட் பண்ணி தான் இருக்க போகுது. சரி, அப்போ 3 வேரியபிள்ஸ் வச்சு பார்க்கும்போது மேட்ரிக்ஸ் வந்து நம்மளுக்கு என்ன வரும்னா 3x3 மேட்ரிக்ஸ் தான் வரும். ஸோ அந்த 3x3 மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கும்னா A11, A12, A13, A21, A22, A23, A31, A32, A33. ஸோ இதுதான் this is a matrix of the quadratic form, கொடுத்திருக்க quadratic form. ஸோ இப்போ நம்ம இதில் பிரின்சிபல் மைனர்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். பொதுவாக மைனர்னா நம்மளுக்கு தெரியும், ஒரு எலிமெண்டோட மைனர்னா அதோட காலம் ஒரு ரிஜெக்ட் பண்ணிட்டு வச்சிருது. பட் இங்கே நம்ம பார்க்க போகிறது என்னன்னா பிரின்சிபல் மைனர். பிரின்சிபல் மைனர் என்னன்னா, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து P1 ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் மைனர். நம்ம எதை சொல்லணும்னா இந்த எலிமெண்ட்டை மட்டும் சொல்றது தான் பிரின்சிபல் மைனர் P1. அதாவது டிட்டர்மினன்ட் ஆஃப் A11. ஒரு எலிமெண்ட்டுக்கு டிட்டர்மினன்ட்டை கண்டுபிடிச்சா நம்மளுக்கு என்ன வரும்? அதே எலிமெண்ட் தான் வரும். சரிங்களா? ஸோ இதுதான் P1. சரி, அடுத்தது P2. P2னா அடுத்தது பிரின்சிபல் மைனர் என்னன்றது. அது என்னன்னா, இதை விட்டுட்டு முதல் எலிமெண்ட் பார்த்தீங்களா, அதை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணணும். எக்ஸ்டெண்ட் பண்ணா இந்த 4 எலிமெண்ட்டை வச்சு சொல்றது தான் P2. அப்போ அதோட டிட்டர்மினன்ட் எப்படி எழுத போறீங்க? டிட்டர்மினன்ட் ஆஃப் A11, A12, A21, A22. சரிங்களா? இதுதான் வந்து P2. சரி, அடுத்தது P3. கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? P3க்கு இதை விட்டுட்டு இந்த 4 எலிமெண்ட் மொத்தமா டீல் பண்றதுக்கு பேர் தான் P3. இது ஃபுல்லாவே டீல் பண்ணணும். அப்போ இது ஃபுல்லாவே அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு என்ன வரப்போகுது? டிட்டர்மினன்ட் ஆஃப் A11, A12, A13, A21, A22, A23, A31, A32, A33. இது P3. ஸோ இவ்வளோதான். இந்த 3x3 மேட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் 3 பிரின்சிபல் மைனர் தான் கிடைக்கும், அதுக்கு மேலே கிடைக்காது. சரிங்களா? ஸோ அப்போ அதோட நேச்சரை டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு அந்த மேட்ரிக்ஸோட எல்லா P வேல்யூஸ் பிரின்சிபல் மைனர்ஸ் இந்த மாதிரி கண்டுபிடிச்சிடணும். இதை கண்டுபிடிச்சிட்டு இதில் இருந்தால் தான் நம்ம அதை நேச்சரை டிஸ்கஸ் பண்ணணும். அப்போ இங்கே எப்படி சொல்லணும்? ஹியர் P1, P2, P3 ஆர் தி பிரின்சிபல்
principal minors of A. So A ஒரு 3x3 matrix இருக்கனால we are getting only 3 principal minors. Okay. So இந்த 3 principal minors வச்சு தான் இதோட இந்த quadratic formோட நேச்சர் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். எப்படின்னா ஒன்னொன்னா அப்படி ஒரு பாயிண்டா நான் சொல்றேன், நோட் பண்ணி வச்சுங்க. என்னன்னா the quadratic form is positive definite. The quadratic form is positive definite if P1, P2, P3 are all positive. சரிங்களா? ஸோ இந்த P1 எப்போ பாசிட்டிவ் டெஃபினைட் சொல்லுவோம்? ஆல் த பிரின்சிபல் மைனர்ஸ் ஆர் பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா தென் வி கேன் சே இட் இஸ் பாசிட்டிவ் டெஃபினைட். ஓகே, இப்போ அடுத்தது செகண்ட் பாயிண்ட் என்னன்னா the quadratic form is negative definite. Is negative definite if P1, P2, P3 are all negative. ஓகே, அப்போ என்னன்னா எப்போ இதை நெகட்டிவ் டெஃபினைட் சொல்லுவோம்னா எல்லா பிரின்சிபல் மைனர் வேல்யூ நெகட்டிவா இருந்துச்சுன்னா தென் வி கேன் சே இட் இஸ் நெகட்டிவ் டெஃபினைட். ஓகே, மூணாவது பாயிண்ட், the quadratic form is positive semi-definite. If positive semi-definite, if at least இது ரொம்ப முக்கியமானது, at least one PI இந்த மூணுத்துல ஏதாவது ஒன்னாவது ஜீரோ வரணும் and remaining P's are positive. மற்ற எல்லாமே வந்து பாசிட்டிவா இருக்கும். சொல்றது புரியுங்களா? ஏதாவது ஒன்று ஜீரோவாகி அட்லீஸ்ட் ஒன்று ஜீரோவாகி மிச்சம் எல்லாமே பாசிட்டிவாக இருந்ததுன்னா தென் வி கேன் சே இட் இஸ் பாசிட்டிவ் செமி டெஃபினைட். இதுதான் வந்து தேர்ட் பாயிண்ட், மூணாவது. சரி, இப்போ அடுத்தது வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபோர்த் பாயிண்ட் சொல்லுவோம். ஃபோர்த் பாயிண்ட் என்னன்னா தி quadratic form இஸ் நெகட்டிவ் செமி டெஃபினைட். Negative semi-definite if at least one PI is zero and remaining P's are negative. சரிங்களா? ஸோ அட்லீஸ்ட் ஒரு PI வேல்யூ ஜீரோவாக இருந்து மற்ற எல்லாமே நெகட்டிவாக இருந்துச்சுன்னா தென் வி கேன் சே இட் இஸ் த quadratic form is negative semi-definite. ஓகே, லாஸ்ட் பாயிண்ட், இதை தவிர மற்ற எந்த கேஸாக இருந்தாலும் சரி நம்ம அதை வந்து இன்டெஃபினைட் சொல்லணும். ஸோ ஃபிஃப்த் பாயிண்ட் வந்து தி quadratic form இஸ் indefinite. In all other cases. ஓகே, ஸோ இதை தவிர மற்ற எல்லா கேஸ்லையும் இதை வந்து இன்டெஃபினைட் சொல்லுவோம். அவ்வளோதான். இந்த பாயிண்ட்ஸ் தெரிஞ்சுக்கிச்சுன்னா கொடுத்துருக்க quadratic ஃபார்மை நம்ம பெருசாக எக்ஸ்பேண்ட் பண்ணாமல் இமீடியட்டாக இது வந்து என்ன நேச்சர் அப்படின்றது நம்மளால ஈஸியாக சொல்ல முடியும். சரி, அப்போ இதை பேஸ் பண்ண சம் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ இந்த சம் பார்ப்போம். Determine the nature of the following quadratic form without reducing them to canonical form. ஸோ இதான் முக்கியமான பாயிண்ட். canonical form கன்வெர்ட் பண்ணாமலே we want to find out the nature of this quadratic form. ஸோ இதுக்கு தான் இந்த பிரின்சிபல் மைனர் மெத்தட் நம்ம யூஸ் பண்ணி ஆகணும். இதில் ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க, 2x1 ஸ்கொயர் ப்ளஸ் 5x2 ஸ்கொயர் ப்ளஸ் 3x3 ஸ்கொயர் ப்ளஸ் 4x1 x2. இப்போ இதுக்கு என்ன பண்ணணும், இந்த quadratic ஃபார்முக்கு மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சிருவோம். மேட்ரிக்ஸ் ஆஃப் தி quadratic ஃபார்ம் 2 5 3.
அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் எலிமெண்ட்ல 4 இருக்கு. 2ஆல் டிவைட் பண்ணீங்கன்னா 2, இங்கேயும் 2. மற்ற எந்த டேர்ம் இல்லாதனால 0 வந்துட போகுது. ஓகேங்களா? ஸோ இந்த மேட்ரிக்ஸில் நம்ம பிரின்சிபல் மைனஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ 3/3 மேட்ரிக்ஸ்னால 3 பிரின்சிபல் மைனஸ் கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் மைனஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். மாடுலஸ் ஆஃப் A11 சொன்னேன். A11 இது முதல் எலிமெண்ட், ஃபர்ஸ்ட் எலிமெண்ட். அப்போ என்ன வரப்போகுது? இங்கே 2 மட்டும்தான் இருக்கு ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 2. ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் 2 வந்து 2 தான். சரி, நெக்ஸ்ட் P2. P2னா இந்த 4 எலிமெண்ட்டை வச்சு பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ 2, 2, 2, 5 அது போடும்போது உங்களுக்கு 5 2s are 10 minus 2 2s are 4. அப்போ 6. அப்போ இது பாசிட்டிவ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் P3 கண்டுபிடிப்போம். P3னா ஆல் த 3 எலிமெண்ட்ஸ் 2 2 0 2 5 0 0 0 3. இது அப்படியே எக்ஸ்பெண்ட் பண்ணலாம், இல்லை கிராஸ்ல கூட வேற மாதிரி கூட எக்ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ நம்ம அப்படியே எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. 2 into 15 minus 0 minus 2 into 6 minus 0 0 தேவையில்லை. ஸோ 30 minus 12. ஓகேங்களா? ஸோ 30ல 12னா 18. ஸோ ஆல் த PI values are positive. All are positive. P1, P2, P3 எல்லாமே பாசிட்டிவா இருக்கிறதுனால இது பாசிட்டிவ் டெஃபினைட். சரிங்களா? Therefore the given quadratic form is positive definite. அவ்வளவுதான். ஓகே, செகண்ட் சம் பார்க்கலாம். செகண்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க? 10x1 square plus 2x2 square plus 5x3 square plus 6x2x3 minus 10x3x1 minus 4x1x2. சரி, இதுக்கு மேட்ரிக்ஸ் ஆஃப் தி குவாட்ராட்டிக் ஃபார்ம் கண்டுபிடிப்போம். ஸோ 10 2 5. ஓகே, செகண்ட் ரோ தேர்ட் எலிமெண்ட். செகண்ட் ரோவில் தேர்ட் எலிமெண்ட் இங்கே அதை 2ஆல் டிவைட் பண்ணால் 3. இங்கே 3னா இங்கே 3 தான். இது தேர்ட் ரோ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட். அப்போ இது அதை 2ஆல் டிவைட் பண்ணால் -5. இங்கே -5னா இங்கே -5 தான். இது ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் எலிமெண்ட். இது அதை 2ஆல் டிவைட் பண்ணால் -2. இங்கே -2னா இங்கே -2 தான். ஓகே, now apply principal minor method. ஃபர்ஸ்ட் P1 கண்டுபிடிச்சிங்கன்னா ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் மாடுலஸ் ஆஃப் 10 அது வந்து 10 தான். மாடுலஸ் ஆஃப் 10னா டிட்டர்மினன்ட் ஆஃப் 10 வந்து 10 தான். ஓகே, P2 வந்து 2/2 எடுத்தீங்கன்னா இந்த வேல்யூ 10 minus 2 minus 2 2 பார்த்தீங்கன்னா 20 minus 4 16. ஓகே, அடுத்தது வந்து P3 கண்டுபிடிக்கணும். P3னா டிட்டர்மினன்ட் ஆஃப் ஆல் த எலிமெண்ட்ஸ் 10 minus 2 minus 5 minus 2 2 3 minus 5 3 5 minus 5 3 5. ஓகே, சரி, இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். 10 into 10 minus 9 minus of minus plus 2 into minus 10 minus of minus plus 15 minus 5 into minus 6 minus of minus plus 10. அப்போ என்ன 10ல 9 பண்ணால் 1, ஸோ 10 ஆகிடும். இதில் 15ல 10 பண்ணால் 5 5 2 சார் 10. 10ல 6 பண்ணால் 4 5 4 சார் 20 minus 20. ஸோ என்ன ஆயிடுது? 0 வருது. அப்போ நேச்சர்ல நம்ம என்ன பார்த்தோம்? ஆல் த P வேல்யூஸ் ஆர் பாசிட்டிவ் அண்ட் ஒன் ஆஃப் த P வேல்யூ இஸ் 0. அப்போ என்ன அர்த்தம்? பாசிட்டிவ் செமி டெஃபினைட். Therefore the given quadratic form is positive semi definite. அவ்வளோதான், பாசிட்டிவ் செமி டெஃபினைட். சரி, மூணாவது கொடுத்துருக்காங்களே அந்த சம் பார்க்கலாம். தேர்ட் ப்ராப்ளம். தேர்ட் குவாட்ராட்டிக் ஃபார்ம்ல கொடுத்துருக்காங்க 2x1 ஸ்கொயர் plus x2 ஸ்கொயர் plus x3 ஸ்கொயர் plus 2x1 x2 minus 2x1 x3 minus 4x2 x3. ஸோ இதுக்கு மேட்ரிக்ஸ் கண்டுபிடிப்போம். ஸோ மேட்ரிக்ஸ் ஆஃப் தி குவாட்ராட்டிக் ஃபார்ம் 2 1 1 2 1 1
ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் எலிமெண்ட் இதான் ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட், அதை 2 ஆல் டிவைட் பண்ணால் 1, இங்கே 1. ஃபர்ஸ்ட் ரோ தேர்ட் எலிமெண்ட் இது, அதை 2 ஆல் டிவைட் பண்ணால் -1, இதுவும் -1. செகண்ட் ரோ தேர்ட் எலிமெண்ட் இது, அதை 2 ஆல் டிவைட் பண்ணால் -2, -2. ஓகே, நான் பிரின்சிபல் மைனஸ் கண்டுபிடிக்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் P1, P1னா A112, ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் 2 வந்து 2 தான். நெக்ஸ்ட் P2, P2 வந்து 2, 1, 1, 1, இந்த 4 எலிமெண்ட். ஸோ 2 - 1, 1. ஓகே, அடுத்தது P3, P3 டிட்டர்மினன்ட் ஆஃப் ஆல் த எலிமெண்ட் 2, 1, -1, 1, 1, -2, -1, -2, 1. ஓகே, ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். ஸோ 2 × 1 - 4 -1 × 1 - 2 -1 × -2 + 1. அப்போ -3 -6 +1 +1. ஸோ -4 நெகட்டிவ் வருது. ஸோ P3 நெகட்டிவ் வருது, P1 P2 பாசிட்டிவ் வருது. ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ் மிக்ஸாக இருக்கிறதுனால இது இன்டெஃபினைட். Therefore, the given quadratic form is indefinite. ஸோ ரெண்டுமே மிக்ஸ் ஆகி வந்தால் அது இன்டெஃபினைட். நான் அதர் கேசஸ் எல்லாம் இன்டெஃபினைட் சொன்னால, அதனால இது வந்து இன்டெஃபினைட். ஓகேங்களா? சரி, இப்போ சம்டைம் இதுவரையும் நம்ம பார்த்து எல்லாமே 3 வேரியபிள்ஸ் வச்சு ஒரு 2 வேரியபிள்ஸ் வச்சு ஒரு சம் போடலாம். ஃபோர்த் சம் வந்து 2x² + 2xy + 3y². பார்த்தீங்கன்னா குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இன் 2 வேரியபிள். அப்போ 2/2 மேட்ரிக்ஸ் தானே வரும். என்ன பண்ணுவீங்க? இதை 2/2 இது 2, இது 3, அப்போ இங்கே 2 வரும், இங்கே 3 வரும். ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் எலிமெண்ட்ல 2 இருக்கு, 2 ஆல் டிவைட் பண்ணால் 1, இங்கேயும் 1, அப்போ இங்கேயும் 1 தான். சரி, நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? P1 கால்குலேட் பண்ணுவோம். P1 வந்து இங்கே இருக்க 2 மட்டும்தான். 2 போட்டிங்கன்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் 2. நெக்ஸ்ட் P2 கண்டுபிடிப்போம். P2 வந்து டிட்டர்மினன்ட் ஆஃப் 2, 1, 1, 3. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா 3 2 6 -1 = 5. ஸோ 2 தான், ஏன்னா 2/2 மேட்ரிக்ஸ் ரெண்டு பிரின்சிபல் மைனர் தான் கிடைக்கும். ஸோ இந்த போத் பிரின்சிபல் மைனஸ் ஆர் பாசிட்டிவ், ஸோ தட் எல்லாமே பாசிட்டிவ் வரனால பாசிட்டிவ் டெஃபினைட். ஸோ therefore the given quadratic form is positive definite. ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் பாசிபிள் கொஷின்ஸ் என்னென்ன இருக்குமோ எல்லாத்தையும் நான் சால்வ் பண்ணிட்டேன். இதை எல்லாத்தையும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை ப்ராக்டிஸ் பண்ண பிறகு இதை பேஸ் பண்ணி என்னோட வெப்சைட்டில் இருக்கிற கொஷின் பேங்க்கில் இருக்க அடிஷ்னல் யூனிவர்சிட்டி கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக யூனிவர்சிட்டி எக்ஸாமில் கரெக்டாக அட்டென்ட் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ வெப்சைட்டுக்கு யூஸ் பண்ணுங்கள், மொபைல் ஆப்பும் அவைலபிளாக இருக்குது, அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், அதை யூஸ் பண்ணுங்கள். ஓகே, பாய், தேங்க்யூ.